ஹலோ கைஸ், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். குட் ஈவினிங் எவ்ரிபடி. வெல்கம் டு டுடே ஸ்ட்ரீம். இன்றைக்கி வந்து நம்ம யூரோ ட்ரக் சிமுலேட்டர் 2 கண்டினியூ பண்ண போகிறோம். பட் புது அப்டேட் வந்திருக்கு அப்படின்றதுனால ட்ரக்கர்ஸ் எம்பியில் வந்து இந்த புது அப்டேட்டை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க முடியாது. நேற்று சும்மா கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் நான் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு. ஸோ அதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து நிறையா புது ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்குறாங்க. இந்த லோடிங் டைமில் வந்து ஆல் டேப் அடித்தேன் அப்படின்னா கிராஷ் ஆகுது, அந்த ப்ராப்ளம் மட்டும் இருக்குது. ஸோ இங்கே கேம் எல்லாம் சரியாக வந்துருச்சான்னு பார்ப்போம். ஓகே, கேம் எல்லாம் சரியாக வந்திருக்கு. என்கோடிங் ஓவர்லோடட்னு சொல்லிச்சு, என்னன்னு தெரில. ஐ ஹோப் எவ்ரி திங் இஸ் ரிசால்வ்டு நவ். அதுவும் பெருசாக ஓடலை. புதுசாக இப்போ அப்டேட் விட்ருக்குறாங்க. இந்த அப்டேட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பயங்கரமாக வந்து நிறையா ஃபிசிக்ஸ், அதுக்கப்புறம் இன்ஜின் பவர், இந்த மாதிரி நிறைய விஷயம் மாற்றிருக்கிறாங்க. ஸோ அதில் சேஞ்ச் லாக் எனக்கு இதில் படிக்க முடியுமா? இன்டர்நெட் ப்ரௌசர் ஓப்பன் ஆகுமா? இதிலே வராதா? சரி, ஓகே, நோ வரிஸ். ஸோ அதில் நிறைய அப்டேட்ஸ் கொண்டு வந்துருக்குறாங்க புது அப்டேட்டில். ஐ திங்க் இந்த உள்ளே போனேன்னா உள்ளே பார்க்கலான்னு நினைக்கிறேன். சின்னதா presence of game mods crash. ஓகே ஓகே, ஃப்ரீ ரோம் வச்சுருக்கிறேன், மேனுவல் சேவ் ஒன்று வச்சுருக்கிறோம். அது கிராஷ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஆட்டோ சேவ், அதனால கரெக்ட் ஆகிடுச்சு அந்த ஆட்டோ சேவ். ஆட்டோ சேவே ஆஃப் பண்ணிடலாம் இல்லாட்டி. பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெனால்ட் ஓட்டிக்கிட்டு இருந்தோம் நம்ம, ரெனால்ட் டி. இதில் புதுசாக நிறையா ஆட்டோ சேவ் எங்கே இருக்கு கேம் பிளேயில்? ஆட்டோ சேவ் எப்படி ஆஃப் பண்ணுறது? ஆக்சஸபிலிட்டியில் இருக்காங்க. இல்லை, ஆட்டோ சேவ் ஆஃப் பண்ண முடியாதோ, ப்ரொஃபைலில் தான் போய் பண்ணணும் போல். பட் இப்போ புதுசாக ஒரு ஈவெண்ட் இருக்குது, ஹார்ட்ஸ் அண்ட் ப்ளூம் அப்படின்னு. லைவ் அது வேலண்டைன்ஸ் டேக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா புது இது விட்டுருக்குறான் ஈவெண்ட்டு. ஸோ இதில் வந்து இந்த பிங்க் தீமில் வந்து சக்குரா ட்ரீஸ் வச்சு ஹார்டின்ஸ்லாம் போட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு லிவரி ஜாப் இருக்குது ஃபார் போத் ட்ரக் அண்ட் த ட்ரெய்லர். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 14 டெலிவரிஸ் பண்ணணும். 14 டெலிவரிஸ் எக்ஸ்டர்னல் கான்ட்ராக்ட்ஸில் வேலண்டைன் குட்ஸ்ன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேலண்டைன் குட்ஸ்ன்னு மார்க் பண்ணிக்கிற, அதான் வேலண்டைன் ப்ரெசன்ஸ் கார்கோ அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த வேலண்டைன் மார்க் இருக்கிற கார்கோ ஃப்ரைட்டை வந்து நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா பர்சனல் கோல் வந்து 14 போட்டிருக்கிறான். கம்யூனிட்டி கோல் என்னன்னு பார்ப்போம். பர்சனல் கோல் வந்து 14 பண்ணோம் அப்படின்னா வில் கெயின் அ யூனிக் அச்சீவ்மெண்ட் அஸ் வெல் அஸ் ஹார்ட்ஸ் பிளாங்கெட், கேபின் ஐட்டம்ஸ். உள்ள கேபின் ஐட்டம்ஸ் நிறைய தரேன், பிளாங்கெட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்துடுறான். கம்யூனிட்டி கோலுக்கு என்ன தரான்னு பார்ப்போம். Met, the player also has achieved their personal goal. They will receive a Cupid's cap cabin item, Steam ஐட்டமாக கிடச்சிரும். ஸோ வேணும்னா வச்சுக்கலாம், இல்லாட்டி ஸ்டீமில் சேல் பண்ணிக்கலாம். ஸோ அது வேர்ல்ட் ஆஃப் ட்ரக்ஸில் அங்கே இருக்குது. புதுசாக வந்த டிஎல்சி இதுதான் சொல்கிறான். ஓகே, இப்போ எங்கே ஜெர்மனிலே இருக்கோம்? ஆமாம், ஜெர்மனியில் இருக்கோம். ஸோ வில் கோ இன் டு தி இந்த லோடிங்கில் தான் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆட்டோ சேவ் ஃபீச்சர் கரெக்ட் ஆகிற மாதிரி. நேற்று இங்கே ஒரு டெலிவரி முடித்தோம், அந்த டெலிவரி அப்படியே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா யூஐலாம் பயங்கரமாக மாற்றிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு விஜெட் ஆப்ஷன்ஸ்னு இப்படி கொண்டு வந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பீடோமீட்டர் டயல் அண்ட் இண்டிகேட்டர்ஸ், மேஜர் இம்பார்ட்டண்ட் ஐடென்டிஃபிகேஷன்லாம் இங்கே இருக்கும். உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் லைட் வந்து ஹை பீமில் இருக்கா, லோ பீமில் இருக்கா, ஃபியூல் எவ்வளோ இருக்குது. இது ஆர்பிஎம் டயலு. ஸோ 500ல் இருக்கா, 1000ல் இருக்கா, 1500ல் இருக்கா. ஸோ கியர் ஷிஃப்டிங்க்கு நம்ம இங்கே பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பீடு இங்கே வரும், கியர் நம்பர் இங்கே வரும். அண்ட் லேன் டிபார்ச்சர் வார்னிங், லைன் கீப்பிங் அசிஸ்டண்ட்டு. இது வந்து லேன் டிபார்ச்சர் வார்னிங்கு. இது வந்து ஐ திங்க் ஆஸ் ஆஃப் நவ் இதில் இருக்குதுன்னு நினைக்கிறேன்.
அது பேர் என்ன, இன்ஜின் பிரேக் இது பார்க்கிங் பிரேக்கு. இது இந்த ட்ரக்கு, இது ஏதோ ஒன்று இருக்குது கைஸ். இது வந்து இந்த ட்ரக்கு மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பட்டன் அழுத்தணும்னு நினைக்கிறேன். அது என்னென்னு போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் இது இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் ஏதாவது ஆகுது அப்படின்னா, டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஹசார்ட் லைட்ஸ் ஆன் பண்ணியிருக்கிறோம், சைரன்ஸ் ஆன் பண்ணியிருக்கிறோம், டிஃப்ரென்ஷியல் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம், இல்லை லாக் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா வரும். இது வேற ஒரு சிம்பிள் இருக்குது, வைப்பரோட ஸ்ட்ரென்த் என்ன ஸ்ட்ரென்த்தில் இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த மலையில் மேடில் போகும்போது, ஸ்லோப்பில் போகும்போது ட்ரக்கு பின்னாடி பேக்வேர்ட்ஸாக ரோல் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஃபீச்சரை கொண்டு வந்திருக்கிறாங்க. அண்ட் இங்கே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய வந்து யூஐ மாற்றிருக்கிறாங்க இங்கே. ஸோ உங்களுக்கு வந்து ஜிபிஎஸ் சின்னதாகிட்டாங்க. முன்னாடி இவ்வளோ பெருசுக்கு இருந்தது, அது வந்து நல்லா காம்பேக்டாக கொண்டு மாற்றிருக்கிறாங்க இப்போது. ஸோ தட் இஸ் ஆல்சோ வெரி வெல்கமிங் சேஞ்ச். இது இருக்குங்க. ஓகே, நம்ம சிங்கிள் பிளேயர் விளையாடுறோமா, அதனால் இதுதான் இப்போ ரெனால்ட்டு புது ரெனால்ட்டில் அதே ரெனால்ட்டு தான். ஆனால் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உள்ளே வந்து டிஜிட்டல் டேஷ்போர்டும் டிஜிட்டல் பிடிஏவும் கொண்டு வந்துருக்குறாங்க. ஸோ தட் வில் பி அ நியூ கேம் சேஞ்சர்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெனால்ட் டீயில் வந்து டிஜிட்டல் சென்சார், மிரர்ஸ் கிடையாது, டிஜிட்டல் கேமராஸ் இருக்குது, சென்சார்ஸ் அண்ட் கேமராஸ் இருக்குது. இதோட கொலிஷன் வார்னிங் அசிஸ்டண்ட்டும் நல்லா இருக்குது ரெனால்ட்டில். பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த புது இன்ஜின் எதுவுமே வந்து கேம்பரிங் எஃபெக்ட்ஸ் கொண்டு வந்துருக்குறாங்க, கேம்பரிங் ஃபிசிக்ஸ். ஸோ இதுவும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இட் வில் பி அ நியூ கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து ஒரு நிமிஷம், reduce the volume of this one a little bit. ஸோ நம்மளுக்கு யூஐ வேணும் அப்படின்னா F3 அழுத்தி ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு மிரரும் வேணாம், யூஐயும் வேணாம், நீங்கள் யூஐ இல்லாமல் அப்படியே ரியலிஸ்டிக்காக ஓட்டணும் அப்படின்னா இப்படி ஓட்டிக்கலாம். இப்படி மிரர் சைடு பார்த்து ஓட்டுறது, இந்த மாதிரி ஓட்டிக்கலாம் நீங்கள். அண்ட் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த வண்டியில் உங்களுக்கு எல்லாமே வந்து டேஷ்போர்ட்லாம் பயங்கரமாக இருக்குது இன்ஃபர்மேஷனுக்கு. ஸோ நேற்று ஒரு ட்ரிப்பு போனேன் நான், 993 கிலோமீட்டர்ஸ், ஆல்மோஸ்ட் 1000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கிறோம். ஆனால் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒன்லி 270 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் மட்டும் தான் கன்சியூம் பண்ணியிருக்கிறோம். ஆவரேஜாக 70-75 அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்கிறோம். பட் எக்கானமி பார்த்துக்கிட்டிங்கன்னா பயங்கரமாக வந்து ரீஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, ரீவேம்ப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஐ திங்க் இட் இஸ் கோயிங் டு பி அ கேம் சேஞ்சர் அகெயின். ஸோ ட்ரிப் ரீசெட் பண்ணிவிடுவோம். போன ட்ரிப்பில் வந்து we did 3.6 kilometers. ஸோ we reset the trip. அதுக்கப்புறம் பிடிஏ மாற்றிப்போம். ஜெர்மனியும் நிறைய ரீஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே டவுன் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மினிட்ஸ் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய தடவை வந்துருக்குறோம், ஆனால் ஃபுல்லாக ரீஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்து கோச் டிஎல்சி வருது. ஸோ அந்த கோச் டிஎல்சிக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க ஐ திங்க். ஸோ முனிச் ஒன்று வருது. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு பெர்லின் கண்டிப்பாக ரீஒர்க் ஆகிருக்கும். ஸோ வில் கோ அண்ட் ஹாவ் அ லுக் இன் பெர்லின். எஸ், பெர்லினில் இந்த பக்கம்லாம் ஃபுல்லாக ரீஒர்க் ஆகிருக்கு. இந்த ரோடை ஃபுல்லாக இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் தான் பஸ் ஸ்டேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த கோச் டிஎல்சியில் பஸ் ஸ்டேஷன் வருது அப்படின்னா. அண்ட் புது கம்பெனிஸும் வந்துருக்கு. பெர்லின் இஸ் ஈவன் மோர், நிறைய கம்பெனி இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஏஐ வச்சு நீங்கள் எல்லாம் டிரைவர் ஹையர் பண்ணி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டியது ஒரு டவுனில் வந்து எவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ பெர்லினில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டிஎஃப்ஹெச் 1, யூரோகுடிஸ் 2, என்எஸ் ஆயில் 3, என்பிஎஃப்சி 4, சாண்ட் பில்டர்ஸ் 5, இங்கே ஒரு சாண்ட் பில்டர்ஸ் இருக்குது 6, அதுக்கப்புறம் இங்கே ஒரு எஃப்சிபி இருக்குது, 7 கம்பெனி இருக்குது பெர்லினில். பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இட் வில் பி த மோஸ்ட் ப்ரொடக்டிவ். உங்களுக்கு காசு வேணும், உங்களுக்கு டப்புன்னு பாக்கெட் மணி மாதிரி வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா பெர்லின் இஸ் அ குட் சாய்ஸ். ஸோ ஹனோவரும் லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்போ ரீசெண்டாக நம்ம ஹனோவர் போயிட்டு வந்தோம். எஸ், இங்கே ஐடிஎஸ்னு புதுசாக ஒன்று வந்திருக்குது, என்னன்னு தெரியல. ஸ்டெயின் ப்ரூக்குன்னு அங்கே இருக்குது. எல்லாம் பயங்கரமாக மாற்றிருக்கிறாங்க. அண்ட் நம்ம இன்றைக்கி சிங்கிள் பிளேயரில் விளையாடுறதுனால கொஞ்சம் பெட் டிராஃபிக்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த டிராஃபிக்லலாம் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக தத்ரூபமாக இருக்கும். ஸோ விண்டோலாம் இறக்கியாச்சு. இந்த ஹட்டு மட்டும் வச்சுப்போம் நம்ம இப்போதைக்கு டெம்பரரியாக. மிரர்ஸ் வந்து நம்ம இப்படியே பார்க்கலாம். இல்லை உங்களுக்கு பயங்கரமாக ஓகே.
ஃபியூவல் போகிற வழியில் பண்ணிக்கலாம், ஹைவேல பண்ணிக்கலாம் ஃபியூவலை. இப்போ வந்து ஒரே நிமிஷம் இருங்க. அப்போனா நம்ம கராஜுக்கு போயிட்டு கராஜுக்கு ஃபாஸ்ட் ட்ராவல் அடிச்சு திரும்பி முனிஷ் வரணும். என்ன பண்ணலாம்? அப்போ முதல்ல ஃபியூல் பண்ணிடலாம் வண்டியை. அதான் அந்த யூஐலாம் ஃபுல்லாக மாற்றிருக்கிறான். ஸோ வர இந்த மெசேஜெல்லாம் பயங்கரமாக மாற்றிட்டான் எல்லாமே. எப்படி வந்து உங்களுக்கு அது கிளட்டர் இல்லாமல் இப்போது கம்மியாக இருக்குது ஸ்க்ரீனில். ஸோ இன்னும் நல்ல நீங்கள் ஏதாவது அல்ட்ரா வைட் ஸ்க்ரீனு இல்லை பெரிய ஏதாவது மானிட்டர் மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து எனக்கு தெரிஞ்சு இட் வில் பி அ ஹியூஜ். இன்ஜின் சவுண்ட்ஸும் இங்கேயே அப்படியே மேலேயே காமிப்பான். எவ்வளோ லேட்டஸ்ட்? 200, 250, எஸ் ஃபுல். ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம்? ட்ரெய்லர் மேனேஜர் வேலண்டைன் குட்ஸ் எனக்கு தெரிஞ்சு ட்ரைவ் ஃப்ரைட்டரில் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரைவ் ஃப்ரைட்டர் இங்கே இருக்கு. இதை போட்டு எக்ஸ்டர்னலில் வந்து கான்ட்ராக்ட்ஸில் இருக்கா இல்லை எக்ஸ்டர்னல் மார்க்கெட்டில் இருக்கான்னு தெரியல. எங்க இதில் போட்டிருக்கான், கான்ட்ராக்ட்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கிறான், மார்க்கெட் போடலை. அதான் வேலண்டைன்னு போட்டால் எதுவும் வரல. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது இருக்காது. ஸோ வி வில் dismiss the trailer. பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போது எக்ஸ்டர்னல் கான்ட்ராக்ட்ஸில் வேலண்டைன் அடித்தோம் அப்படின்னா வந்துருச்சு. ஆனால் இது வந்து இந்த டவுனில் என்ன இருக்குது அப்படின்றது தான் தெரியும். ஸோ இங்கேருந்து லின்ஸுக்கு ஒன்று இருக்குது. நம்ம திரும்பி முனிச்சுக்கே போவோம். வண்டியை ஃபுல்லாக ஃபியூல் அடிச்சாச்சு. பட் அதுக்கு முன்னாடி நான் லைட்டாக இன்ஜின் சவுண்டை லைட்டாக ஏற்றிக்கலாம். ஏன்னா ரொம்ப இன்ஜின் சவுண்டு கம்மியாக இருந்தது. ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்க. ட்ரக் இன்ஜின் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. 30%, 25% இருக்கும். ஸ்லைடரில் கிளிக் பண்ணிட்டா 1 பாயிண்ட்டாக ஏறும். ஸோ இது ஒரு 10% போடுவோம். இது ஒரு 5% இன்க்ரீஸ் பண்ணிப்போம். ட்ரக் எஃபெக்ட்ஸ் 2%, நாய்ஸ், ட்ரெய்லர் நாய்ஸ் 10%. ஓகே, ஓகே. இப்போ கொஞ்சம் அந்த ஒரே நிமிஷம் நம்ம பேக்கில் ஓடுற பாட்டை கொஞ்சம் நான் கம்மி ஆஃப் பண்ணிவிட்டு. ஓகே, நாட் பேட். ஆல் ரைட், வில் கோ பேக் டு மியூனிச். நம்ம அங்கேருந்து தான் வந்து நம்ம அப்படியே ஒரு கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி பெரிய இடத்துக்கு போவோம். நம்ம பெர்லின், மியூனிச் இந்த மாதிரி இடத்துக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்கும். நிறைய கம்பெனிஸ் இருக்கும்போது நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும். ஸோ இதில் புது சிஸ்டத்தில் வந்து பயங்கரமாக மாற்றிருக்கிறாங்க. அதை நான் உங்களுக்கு ஓட்டி காட்டுறேன். அதில் ஸ்மார்ட் த்ராட்டில் கண்ட்ரோல் அப்படின்னு இந்த ட்ரக்கு ஹில்லாக என்னது இதுன்னு தெரியல. அது இருங்க, அதுவும் நம்ம செட்டிங்ஸில் போய் பார்த்துருவோம். இங்கே ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் 2 செட்டிங்ஸ் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ வில் கோ டு ஆப்ஷன்ஸ். சர்ச் ஃபங்க்ஷன் மூலிமா தான் ட்ரை பண்ணணும். அது என்ன ஹில்லுன்னு போட்டிருந்தானா கேம் பிளேயில்? ஆமாம் தான். ஸோ ஹில் ஸ்டார்ட்டு இதுதான். வெஹிக்கிள் அசிஸ்ட் டேக் ஆஃப் ஆன் அன் இன்க்ளைன். ஸோ அதுவே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பிரேக்கை ஹோல்ட் பண்ணி வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கும் ஸ்லோப்பில். ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுவும் வந்து ஒரு பட்டன்ஸில் ஏதாவது இருக்கா என்னன்னு தெரியல. ஏன்னா அந்த ஐக்கன் போட்டு இருந்தது, ட்ரக்கு ப்ளஸ் ட்ரெய்லர் ஐக்கன் போட்டு இருக்குது ஒன்று. அது என்ன ஐக்கன்னு எனக்கு தெரியல. லேன் கீப்பிங்லாம் இல்லை, க்ரூஸ் கண்ட்ரோலாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி க்ரூஸ் கண்ட்ரோல் சிம்பிளாக இருக்கும். அது எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? இல்லை. இஸ் இட் திஸ்? நோ, இது இதோ இருக்குது பாருங்கள். ஐ திங்க் க்ரூஸ் கண்ட்ரோலாக இருக்கும். மொத்த ட்ரக்கோட ஐக்கனே உள்ளே போட்டிருக்கிறான். அது என்னென்னு போய் பார்க்க முடியுமா ஹெல்ப்பில்?
மைக்ரோமீட்டர் ஃபுல்லாக வேணுமா, இல்லை எக்ஸ்டர்னல் கேமராவுக்கு வேணாமா, இன்டீரியருக்கு மட்டும் வேணுமா, இல்லை எக்ஸ்டர்னலுக்கு மட்டும் வேணுமா அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இங்கேயே நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். இப்படியே எனேபிள் பண்ணி இங்கேயே வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இந்த மாதிரிலாம் நீங்கள் நிறைய பண்ணிக்கலாம். ஓகே, இங்கேருந்து எக்ஸ்டர்னல் கான்ட்ராக்ட்ஸ் எடுப்போம். ஸோ ஈவெண்ட் வந்து 12 டெலிவரிஸ் பண்ணணும் நம்ம. ஸோ வேலண்டைன் கிஃப்ட்ஸ் தான் இங்கே பாருங்கள். இங்கே எவ்வளோ ஆஃபர் இருக்குது பாருங்கள். மினிட்ஸ்லேருந்து இங்கேருந்து ஸ்பெயின் வரைக்கும் இருக்குது. இந்த மாதிரி பெரிய இதுவாக போவேன்னா ஒரு சின்ன ஆர்டர் மாதிரி போவோம். இந்த மாதிரி வந்து 800 கிலோமீட்டர் 900 கிலோமீட்டர்ஸ் இந்த மாதிரி போவோம். மறுபடியும் நார்த்துக்கா இப்போ தான் நார்த்துக்கு போனோம். போகாத ஊருக்கு வேணால் போக ட்ரை பண்ணுவோம். இது ரொம்ப தூரமாக இருக்குது. இதுதான் நினைக்கிறேன் 800 கிலோமீட்டர்ஸ். இதுக்கு விட்டால் எல்லாமே மறுபடியும் நம்ம ஆக்சுவலி இங்கேருந்து தான் வந்தோம். எங்கேருந்து அப்படின்னா கால்ஸ்டாடில் இருந்தோம். நம்ம கால்ஸ்டாட்லேருந்து எஸ்பர்குக்கு போனோம். எஸ்பியர்க்லேருந்து மியூனிச்சுக்கு வந்தோம். இப்போ மியூனிச்சிலேருந்து இந்த பக்கமாக போனாலும் நல்லாயிருக்கும், இந்த பக்கமாக போனாலும் நல்லாயிருக்கும். ஃப்ரான்ஸுக்கு எதுவுமே இல்லை. ரொம்ப ஸ்பெயினுக்கு தள்ளி போகுது. ரொம்ப ரொம்ப தாண்டி போகுது. நம்ம ஹங்கரிக்கு ஒன்று இருக்குது, புடாபெஸ்ட்க்கு 700 கிலோமீட்டர்ஸ். ஆஸ்ட்ரியா இதெல்லாம் பக்கத்தில். ஆஸ்ட்ரியா எதுவும் பக்கத்தில். நுரம்பர்க் இது ரொம்ப பக்கத்தில். 48,000 மேபி ஈஸ்ட்வேர்டாக போய் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம புல்கேரியாவுக்கு போனோம் அப்படின்னா அது கூட போகலாம். ஸோ இது முடிச்சுட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் ரொமேனியா, புல்கேரியா இல்லை துர்க்கி வரைக்கும் போனோம் அப்படின்னா அது கூட போகலாம். இந்த டிஎல்சி அடுத்து நம்ம வாங்கலான்னு இருக்கிறோம். ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வி வில் பிளான் இட் அவுட். இன்னும் ஸ்பெயினில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய இருக்கு பாருங்கள். ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகல் இன்னும் நிறைய இருக்குது. ஃப்ரான்ஸுக்கு வந்தால் நல்லா இருந்திருக்கும். ஃப்ரான்ஸுக்கு இங்கேருந்து இல்லை. ஸோ வி வில் டேக் திஸ் புடாபெஸ்ட் டெலிவரி. டிரான்சினெட்லேருந்து கார்ஃபோர் 682 கிலோமீட்டர்ஸ். ஸோ ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. டிராஃபிக்கும் போட்டு தான் வச்சுருக்கிறோன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நார்மல் டிரைவிங் இது. ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ ஒரு 30க்கு போனதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆக்சலரேட் ஆகும். ஒரே நிமிஷம், நம்ம டேக் லிஃப்ட் வச்சுருக்குறோம். ஆமாம், இப்போ லிஃப்ட்டை வீலை தூக்கிடலாம். வீலை எப்படியே லிஃப்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஒரு வீல் மட்டும்தான் வந்து ஆக்டிவாக இருக்கும். ஸோ வி வில் சேவ் அந்த கொலிஷன் வார்னிங்லாம் அடிக்குது பாருங்க. பின்னாடி ஒரு காரக்காரன் வந்தான், அவன் ரைட்டில் திரும்புகிறான். ஸோ இந்த மாதிரி வந்து அப்படியே ஸ்பீட் லிமிட் சொன்ன ஸ்பீட் லிமிட்டுக்குள்ளேயே நம்ம ஓட்டணும்னு வச்சுக்கோங்க. என்ன இன்ஜின் பிரேக் இவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிக்குது. லெவல் 2ல் போட்டுப்போம். நீங்கள் லெஃப்ட் எடுக்கணும். நமக்கு இன்னும் க்ரீன் சிக்னல் வேறு போட்டிருக்கான எதிர்க்க டிராஃபிக் வருது. கிளியர் ஆகிடுச்சு. தினைக்கும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இது ஒரு 480 ஹார்ஸ் இன்ஜின் தான். ஓ, எனக்கு தெரிஞ்சு கார்கோவோட வெயிட் வந்து 23 டன்ஸ்க்கு இருக்கும்னு நினைக்கிறேன்.
எங்கே நம்ம பாட்டில் போயின்னே இருக்கிறோம். 直進です。 லெஃப்ட்டில் வார்னிங் அடிக்குது பாருங்க. இங்கே டேஷ்போர்டில் எல்லோ கலரில் அடிக்கும். லெஃப்ட்டில் ஏதாவது வண்டி வருது அப்படின்னா. ட்ரக் வருது. ட்ரக் வரும்போது பார்ப்போம். இதோ வார்னிங் அடிச்சிச்சு பாருங்க. உடனே ரைட்லேயும் லைட்டாக வார்னிங் அடிச்சிருக்கு. லேம்ப் போஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம கேம் ஆடியோவை, ட்ரக் இன்ஜின் ஆடியோவை ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். கம்பெனி கிட்ட வந்துட்டோம். எல்லோ சிக்னல் தான், போயிடலாம். எல்லோ சிக்னலில் ஸ்லோ பண்ணணும். ஆனால் 40 போயிட்டு இருக்கிறோம். எப்படி ஸ்லோ பண்ண முடியும்? 直進です。 நிறைய உள்ள டவுனுக்குள்ளெல்லாம் நிறைய மாற்றுறாங்க. அங்கே பார்த்துக்கிட்டிங்க இந்த மாதிரிலாம் ஸ்டேடியம்லாம் நிறைய கொண்டு வராங்க. ஸோ இன்னும் டவுனுக்குள்ளே இந்த மாதிரிலாம் ஓட்டுற மாதிரிலாம் நிறையா வரும். இந்த எக்ஸிட்டே பாருங்கள். இங்கே இந்த எக்ஸிட்டே வந்து ரீஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 直進です。 க்ரீன் சிக்னல் போட்டானா தேர்ட் பர்சனில் பார்க்கக்கூடாதுன்னு இருந்தேன். 右車線です。その後、右方向です。右方向です。 சிக்னலை போட்டான் அப்படின்னா மூவ் பண்ணலாம். ரொம்ப பக்கத்தில் நிற்கிறேன் லைனில். ரோடு கிளியராக தான் இருக்குது. ஓகே, போட்டான். பயங்கரமாக வார்னிங் அடிக்குது. கொலிஷன் வார்னிங்கு. 右車線です。 ஓ, இன்ஜின் பிரேக் இன்னும் ஆனில் இருக்குது. அதனால என்னடா ஹை ஆர்பிஎம்மில் ஓட்டிகிட்டு இருக்கிறேன்னு பார்த்தேன். 1500 என்னடா ஓட்டிகிட்டு இருக்கிறேன்னு யோசித்தேன். 1500லாம் போகவே கூடாது. その後、右方向です。 ஓகே, கம்பெனிக்குள்ளே வந்துட்டோம். 右方向です。 I think we can just go and directly collect the 目的地に到着しました。 trailer, which ルー is ト案内を終了します。 இந்த பக்கம் இருக்குது. ஆல்ரைட், இதுக்குள்ளே போக முடியுமா? இருப்பாங்க போ. இடிக்கும். So we need to do a very sharp reverse turn here. வார்னிங் கொடுக்குது பாருங்க, செவரு இடிக்க போற அப்படின்னு. ஆக்சுவலி அந்த மிரர் பார்க்கணும் அலைன் பண்றதுக்கு. அதில் இன்னும் ரைட் ஒதுங்கிப்போம். ரொம்ப ஒதுங்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, ஏபெக்ஸ் டச் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் திருப்பணும். கொஞ்சம் ரைட் இப்படி ஸ்ட்ரைட்டன் பண்ணிப்போம். இது இன்னும் ட்ரெய்லர் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ரிவர்ஸ் அடிக்கணும். இப்போ நம்ம ட்ரக்கை வச்சு தான் நம்ம ரிவர்ஸ் அடிக்கிறோம். பயங்கரமாக இருக்குது பவரு. சல்லுன்னு பவர் எடுக்குது. இந்த பக்கம் ட்ரெய்லர் தெரியுது. இப்போ அப்படியே மேனேஜ் பண்ணுவோம், ஸ்ட்ரெயிட்டாக மேனேஜ் பண்ணுவோம். ராங் சைடு போயிட்டேன். ரோல் ஆகுது, பயங்கரமாக ரோல் ஆகுது. ஓகே,
கடைசி நேரத்தில் தப்பாக போயிட்டேன். லைட்டாக இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ரொம்ப பவர் கொடுக்க வேணாம். ஆல்ரைட், செக் பண்ணிப்போம். எஸ், 50ல் இன்னும் அலைன் ஆகலை, இன்னும் கொஞ்சம் உள்ளே போகலாம். எங்கே இருக்கும், இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி லைட்டாக தர தட்டுது. வீலை கீழே இறக்கிப்போம். சஸ்பென்ஷன் வச்சு கீழே இறக்கி பார்ப்போம். ஏன்னா ரொம்ப இடிக்குது, ரொம்ப இன்னும் கேப் இருக்குது பின்னாடி, ஆனால் அதுக்குள்ளேயே இடிக்குது. ஓகே, சஸ்பென்ஷனை ரீசெட் பண்ணிவிடும். ஆல்ரைட், நான் வந்து இது பண்ணணும். இங்கே பாருங்கள், இங்கே ஊருக்குள்ளே ஓட்டியே 5.5 கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜ் வச்சுருக்கிறோம். அட் பேட் ட்ரிப் ரீசெட் பண்ணிடலாம். இங்கேருந்து வந்து நம்ம இது பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். Go back into the GPS. Alright, everything is ready. You can move. இனிமேல் தான் கஷ்டப்படும் வண்டி. ஓ, இது சவுண்டு மாற்றணுன்னு இருந்தேன், இருங்க. எவ்வளோ டன் பாருங்கள், 23 டன்ஸ். இப்போ இந்த மாதிரி ஸ்க்ரீனில் கொண்டு வந்துட்டான். ஸோ உங்களுக்கு டேமேஜ் ரிப்போர்ட் இங்கேருந்தே வந்துடும். ஃபோட்டோ எடுக்கணும் இப்படி எடுக்கலாம். விஜெட் ஆப்ஷன்ஸ் நீங்கள் இங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல்ஸ் குயிக்காக பார்த்துக்கணும் அப்படின்னா இப்படி பார்த்துக்கலாம். ஸோ இருங்க, நான் லைட்டாக இன்ஜின் சவுண்டை நான் லைட்டாக ஏற்றுறேன். ஆடியோ அவ்வளோ ஸ்வெட்டிங்ஸ் ஏன் அவ்வளோ பயங்கரமாக ஏதாவதுன்னு தெரியல. இது எப்படி இருக்கட்டும். இது ஒரு 5% இன்க்ரீஸ் பண்ணிப்போம். நாய்ஸ். ஓகே, வில் கண்டினியூ டிரைவிங். எஸ், இந்த புது சிஸ்டத்தில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பயங்கரமாக அந்த பவர் சிஸ்டம்ஸ் வந்து அப்படி கொண்டு வந்துருக்குறாங்க. ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம ஹைவே எடுத்தோன்னே ஸ்ட்ரெயிட்டாக போகும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். டிராஃபிக் இருக்குதா? டிராஃபிக் இருக்கிற மாதிரி தெரியலையேங்க. திடீர்னு நீங்கள் டிராஃபிக் வருது. ஃபார்ட்டி தானா? ஏண்டா 80 நினச்சேன். ஏன் கியர் மாறலன்னு தெரில. 15th கியர் வரைக்கும் போச்சு. இல்லை, அப்படியே ரைட்டில் ரேட் லைனே மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ இப்போ ஆக்சிலரேஷன் பாருங்கள், ரொம்ப ஸ்லோவாக தான் ஆக்சிலரேட் ஆகும். ஆனால் டபுள் டேப் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே இன்ஜின் பவர் டபுளாக இன்க்ரீஸ் ஆகும்.
டைட்டாக இருக்குது இங்கே ரோடு. ரீஒர்க் பண்ணியிருக்கிறாங்க டவுன் ரோடெலாம் பயங்கரமாக பண்ணியிருக்கிறாங்க. இங்கே ஒரு பவர் பிளான்ட் இருக்குது. ஸோ நிறைய சீனிக்காக நிறைய ஐட்டம் இது மாதிரிலாம் பிளேசஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாதிரி கொண்டு வந்துருக்குறாங்க. கம்பெனிக்கு போகிற ரூட்டே நல்லா இருக்குது. லுக்ஸ் குட். この先 குவாரிக்கு 右 அது 方向です。 நம்ம ஜிபிஎஸ் வேறு நம்ம ஜப்பானில் போட்டு வச்சுருக்கிறோம். தெரியுதோ தெரியலையோ 右 ஜப்பானில் 方向 போட்டுருக்கோம். です。 30-40க்கே பயங்கரமாக சவுண்டு கொடுக்குது பாருங்கள். ஒரு உண்மையான ட்ரக் எப்படி ரியல் லைஃப்பில் சவுண்டு கொடுக்குமோ அதே மாதிரி சவுண்டு கொடுக்குது. ஸோ இப்படி போயிட்டுருக்கிறேன். இப்போ 50ல் இருக்கிறோம், நம்ம 55ல் இருக்கிறோம். இப்போ வந்து நம்ம டப்புன்னு ஆக்சிலரேட் பண்ணணும் அப்படின்னா இப்படி நார்மலாக நம்ம ஆரோக்கி அழுத்தினோம் அப்படின்னா ஸ்லோவாக ஏறும். ஆனால் இதுவே உங்களுக்கு குயிக்காக ஆக்சிலரேஷன் வேணும் அப்படின்னா டபுள் டேப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இன்ஜின் சவுண்டே நல்லா இருக்கும். நல்லா இது அதிகமாக பவர் கொடுக்கும். ஸோ அதை லைட்டாக நம்ம அந்த ஹைவேல வந்து லைட்டாக ஸ்பீடை பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கேயாவது நம்ம ஸ்லோவாக போகிறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே நீங்கள் ஒரு ஸ்பீடு ரீச் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எக்கானமிக்கலாக ஓட்டணும் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் லெஃப்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். 左車線です。 எஸ், சிம்பிளாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம் அந்த ஸ்பீடை. ஸோ 80 கிலோமீட்டர் ஸ்பீட் லிமிட்னு போட்டிருக்கிறோம் அப்படின்னா 78, 79 வரைக்கும் ஆக்சிலரேட் பண்ணி விட்டுட்டு அப்படியே ரோலில் விட்டுறணும். நம்ம அது பாட்டில் ஸ்லோவாக ரோல் ஆகிட்டுருக்கோம். ஸோ கண்டினியூஸாக 80லேயே பிரேக் அடிச்சு 80லேயே மெயின்டைன் பண்ணி 79க்கு பிரேக் அடிச்சு 80க்கு ஏற்றி 79க்கு பிரேக் அடிச்சு 80க்கு ஏற்றி அப்படி ஓட்டுறதுக்கு பதிலாக ரியல் லைஃப்பில் நிறைய பேர் ட்ரக்லாம் யூரோப்பில் ஓட்டுவாங்க. அவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட விளாக்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம் நம்ம கடந்த 2 வாரமாக. அதில் அவங்க எப்படி ஓட்டுறாங்க, என்ன பிரேக் யூஸ் பண்ணுறாங்க, அவங்க ரிட்டார்டர்லாம் யூஸ் பண்ணுறாங்களா, இல்லை இன்ஜின் பிரேக் யூஸ் பண்ணுறாங்களா, இல்லை ஏர் பிரேக் யூஸ் பண்ணுறாங்களா, அவங்க எப்படி ஓட்டுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸ்பீட் லிமிட் எதாவது போட்டிருக்குது அப்படின்னா ஸ்பீட் லிமிட்டில் வந்து 3 கிலோமீட்டர்ஸ் 4 கிலோமீட்டர்ஸ் வந்து அவங்க அதுக்கு கீழே தான் ஓட்டுவாங்க. ஓட்டிட்டு அதுக்கப்புறம் மோஸ்ட்லி வந்து 5 கிலோமீட்டர்ஸ் 6 கிலோமீட்டர்ஸ் வந்து ஸ்லோ பண்ணி தான் ஓட்டுவாங்க. ஸோ அது மாதிரி தான் நம்மளும் ஓட்டுறோம். ஸோ 80 அப்படின்னு போட்டிருக்கோம் அப்படின்றதுனால 80லேருந்து 3 கிலோமீட்டர்ஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 77 வரும். 77லேருந்து அந்த 5 கிலோமீட்டர் கேப்பில் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். 77, 78லேருந்து நம்ம 5 கிலோமீட்டர்ஸ் கேப்பில் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். ஸோ 72, 73 இந்த மாதிரி விட்டு விட்டு ஓட்டுவோம். இது ஓட்டுறதுனால என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கே தான் இந்த புது அப்டேட் வந்து ரீஒர்க் ஆகிருக்குது. ஸோ இந்த பவர் ஆர் எக்கானமி டிரைவ் அப்படின்ற மாதிரி பவர் மோடா எக்கானமி மோடா அப்படின்றதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ இந்த புது சிஸ்டத்தில் யூரோப் ட்ரக்கில் நம்ம பழைய இந்த வண்டியெல்லாம் இருக்குது பாருங்கள். யார் நம்ம மேனு, அதுக்கப்புறம் இவக்கோ, அதுக்கப்புறம் டிஏஎஃப், அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னொன்று இருக்குது. இவக்கோவில் பழைய ஸ்ட்ராலிஸும் இருக்குது, இவக்கோ எஸ்வேவும் இருக்குது. லெஃப்ட் லைன் இதே லைனை மெயின்டைன் பண்ணலாம். இவக்கோ ஸ்ட்ராலிஸு, இவக்கோ எஸ்வே, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டிஏஎஃப், இந்த மாதிரி லோ பவர்டு பட் ஒர்க் ஹார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒர்க் ஹார்ஸ் ட்ரக்குன்னுவாங்க. இந்த ஓல்வோ ஸ்கேனியெல்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜென்ரலாக நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ரியல் லைஃப்பில் வந்து நிறையா வந்து இந்த மாதிரி தான் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எக்கானமி ட்ரக்ஸ் என்ன இருக்கோ அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரெனால்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதிலலாம் மேக்ஸிமம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 480, 510 ஹார்ஸ் பவர் தான் இருக்கும் இதில். ஸோ ரியல் லைஃப்லையுமே அது மாதிரி தான் ஓட்டுவாங்க நிறைய பேர். ரைட் யாராவது வரானா?
என்னடா லேக் ஆகுது? அது என்னன்னு தெரியல. இந்த ஓபிஎஸ் என்கோடர் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது என்னென்ன பண்ணணும் நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ ஸ்ட்ரீம் லேக் ஆகாமல் வந்து வந்து ஸ்மூத்தாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொவைட் பண்ணலாம் என்னால். இங்கே எக்ஸிட் வருது, அதனால் நம்ம ரைட் லைன் எடுக்காமல் மிடில் லைனில் போயிட்டுருக்குறோம். மிடில் லைனில் போகக்கூடாது ஆக்சுவலி. ட்ரக்கு இது ட்ரக் லைன் கிடையாது. 左車線です。 லெஃப்டில் தான் போக சொல்கிறான். இந்த லைன் மெயின்டைன் பண்ணுறது நல்லது தான். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த யுவக்கோ, அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டிஏஎஃப், அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம மேனு, ஸோ இந்த மாதிரி சீரீஸ் இல்லை பழைய மெர்சிடஸ் பென்ஸு, ஓல்டு ஆக்ட்ரோஸ் இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வண்டி என்னடா வண்டி டப்பா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்வீங்க. லுக்கும் அவ்வளோவா பெருசாக இருக்காதுன்னாலும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா ஸ்டேபிளாக இருக்கும். அது நல்ல எக்கானமி தரும். அதான் நம்ம மில்லியன் கணக்கில் ஏர்ன் பண்ணிட்டோமே, இதுக்கு மேலேயும் எதுக்கு உட்காந்து ஃபியூல் சேவ் பண்ணிக்கிட்டு 770 ஹார்ஸ் பவர் போட்டு அடிச்சுட்டு போகலாம், இருக்குதே மில்லியன் கணக்கில் காசு, ஃபியூல் அடிச்சுட்டே இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அது வந்து வேறு மாதிரி ஆகிடும். கேம் வந்து வீடியோ கேம் ஆகிடும். வீடியோ கேம் இல்லை, சிமுலேட்டர். ஸோ சிமுலேஷன் கேம்ஸ் வந்து அது ஆர்கேடாக மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதோ அந்த நம்ம கிரேசி டாக்ஸி கேம் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ரியலாக ஓட்டும் போது தான் நீங்கள் ரியல் விலாக்ஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அவங்களதுலேயும். எக்ஸப்ட் 1 or 2 நம்ம அந்த டிரைவிங், அந்த ஸ்டியரிங் ஸ்மூத்னஸ்ஸு, அதுக்கப்புறம் டேர்ன் பண்ணுறது, பிரேக் அடிக்கிறது, இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நம்ம ஷார்ப்பாக பண்ணிகிட்ருக்குறோம். ரொம்ப பேர் என்ன ஃபிஜிட்டியாக பண்ணிகிட்ருக்குறோம், ஸ்மூத்தாக பண்ணல. பட் இன்னும் வீல் ஏதாவது வச்சுருக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ லாஜிடெக் G29 இல்லை மோசா TSW ஏதாவது வச்சுருக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போ இந்த யூரோ ட்ரக் வந்து பயங்கரமாக தேடும். இப்போ 70 இருக்கோமா, இப்போ இங்கேருந்து நம்ம 80 போனோம் அப்படின்னா டபுள் டேப் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, இந்த இன்ஜின் சவுண்டே உங்களுக்கு ஜாஸ்தியாகிடும். இப்போ பாருங்கள் ஆக்சலரேஷனை பாருங்கள். இது வந்து பவர் ஆக்சலரேஷன். இப்படி ஓட்டினேன் அப்படின்னா ஃபியூல் இருக்கவே இருக்காது வண்டியில். இதுவே நான் மறுபடியும் 72 கொண்டு வந்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் 77க்கு போக ட்ரை பண்ணுவோம். இப்போ நான் நார்மல், இது வந்து எக்கானமி மோடில் ஓட்டுறேன்னு வச்சுக்கோங்க. நான் பவர் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஸ்லோவாக ஏறும். அது வந்து மேடு இருக்குதா, மேடு இல்லையா, மேடு இருக்கும் போது பவர் கொடுக்கணுமா, இல்லை இறக்கத்தில் பவர் கொடுக்கூடாதா அப்படின்றதெல்லாம் அந்த சிஸ்டமே பார்த்து பொறுமையாக இது பண்ணுவோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ டைம் எடுக்குது பாருங்கள். 77, 78 ரீச் ஆகிறதுக்கே எவ்வளோ டைம் எடுக்குது பாருங்கள். ஸ்லோவாக பவர் கொடுக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கான்வாய் மாதிரி எதாவது போகிறீங்க, இல்லை ரியல் ட்ரக்கு ஏதாவது நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நீங்கள் கொண்டு காமிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்பீடு வந்து நீங்கள் நல்லா ஸ்மூத்தாக மெயின்டைன் பண்ணலாம். லைட்டாக பெடல் பண்ணாலே பவர் கொடுக்குது ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நம்ம அந்த மாதிரி முன்னாடி நம்ம ஸ்கேனியாலையும் வோல்வோ 770யில் இதிலலாம் நம்ம நிறையா சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஸோ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம்லாம் இங்கே இருக்காது. அண்ட் இன்னொரு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, 14 ஸ்பீட் கியர் பாக்ஸ், 16 ஸ்பீட் கியர் பாக்ஸ் ஏதாவது வச்சுருக்குறாங்க அப்படின்னா 8x4x2 இந்த மாதிரி ஏதாவது சாசி கான்ஃபிகரேஷனில் யாராவது ட்ரக்கு ஹெவி கார்க்கு யாராவது ரன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு 6 கியர்ஸ் வந்து உங்களுக்கு ஆர்பிஎம் வந்து ரெட் லைன் அடிக்காது ரொம்ப. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மவுஸ் அண்ட் கீபோர்டில் விளையாடுறவங்களுக்கு WLTனா ஃபுல்லாக பெடலில் ஸ்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த புது ஃபீச்சரில் வந்து உங்களுக்கு ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகும் ஆர்பிஎம், இன்க்ளூடிங் 14 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் 16 ஸ்பீட் கியர் பாக்ஸ். இன்னும் இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம அந்த அமெரிக்கன் ட்ரக் சிமுலேட்டர் இருக்குது, அதிலலாம் 18 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்குது. அதெல்லாம் மினிமமே 14 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான். ஆனால் அங்கே மேஜராக வந்து 6 ஸ்பீட் யூஸ் பண்ணுவாங்க மேனுவலுக்கு. ஆனால் நிறைய அந்த ஹெட் ஷிஃப்டர்லாம் யூஸ் பண்ணுவாங்க அவங்களும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த என்ன சொல்லுவாங்கன்னா
டெத் ஷிஃப்டரை ஏதோ சொல்லுவாங்க. ஏன்னா அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கே 3 கியரை பிடிச்சி 3 லிவரை பிடிச்சி இழுக்கணும் நீங்கள். இழுத்து அது கிளச்சில் போட்டு கியருக்கு ஒரு கிளச் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு கியர் ஸ்டெப்புக்கு ஒரு இது இருக்கும், கிளச் இருக்கும், கிளச் பெடல் இருக்கும், கிளச் லீவர் இருக்கும். ஸோ கிளச் 1, கிளச் 2, கிளச் 3 இருக்கும் அதிலலாம். அது பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இன்னும் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து மவுஸ் அண்ட் கீபோர்ட்லேயே நீங்கள் வந்து ஸ்மூத்தாக அது வந்து உங்களுக்கு ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்கணும் அப்படின்றதுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க அப்படி கொண்டு வந்துருக்குறாங்க. என்ன பண்ணோம், ரைட் லைன் எடுப்போம் இங்கே. என்ன ஸ்லோ பண்ணுற முன்னாடி இருக்கிற ட்ரக்கு. இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து இதில் ஒரு 800 கிலோமீட்டர்ஸாக அந்த ஜெர்னி இல்லையே 628. ஸோ 628ல இன்னும் 436 இருக்குது. 425 428 கீழே வந்த உடனே நான் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் மாற்றுறேன். ஐ திங்க் லெஃப்ட் எடுக்கணும். எடுக்க முடியுமா இங்கே? ஃப்ரீயாக எடுக்கலாம். என்னென்னா இப்போ இன்ஜின் பிரேக் போட்டதுக்கப்புறம் அது கியருக்கு வருதுன்னா வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சில தடவை தப்பாக ராங்கான கியரில் போய் உட்காருது. ரைட்டில் போகலாமா? போகலாம். ரெனால்ட்டில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சென்சார் ட்ரக்குக்கு மட்டும் கொடுக்கல, ட்ரெய்லர் வரைக்கும் கொடுத்துருக்குறோம். ஸோ கொலிஷன் வார்னிங் சென்சார்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரம் தி ஃப்ரண்ட் ஆஃப் தி ட்ரக் டு த எண்ட் ஆஃப் த ட்ரெய்லர் வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த ஒரு ஃபீச்சர் இதில் கொடுத்துருக்குறோம். ஸோ அப்படி ரோல் பண்ணுவோம். ஓகே, 415குள்ளே வந்துட்டோம். ஸோ வி வில் செக் தி ஃபியூவல் நவ். பாருங்கள் 4.1 மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த மாதிரி ஒரு நம்பரை வந்து நம்ம இங்கே பார்த்ததே கிடையாது. யூரோ ட்ரக்கில் வந்து நான் இவக்கோலாம் வச்சு அடித்து எக்கனாமிக்கலாக ஓட்டியிருக்கிறேன். நான் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 4.1 மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ அந்த டேஷ்போர்டில் 4.1ன்னு சொல்லுது பாருங்கள். ஒரு நிமிஷம் இருங்க, சேட் நான் இங்கே சரியாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்க்ரீன் மறுபடியும் ஜிபிஎஸ்க்கு மாற்றிப்போம். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளோட ஃபியூல் டேங்க் வந்து இப்போது ஒரு 765 லிட்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா, 750 லிட்டர்ஸ்னே போட்டுக்கோங்க. நம்ம அந்த ஊருக்குள்ளே வந்து சிட்டிக்குள்ளே ஓட்டுறோம், அதனால் ஃபியூல் கம்மியாக இருக்கும். ட்ரெய்லர் எடுத்துகிட்டு நம்ம ஊருக்குள்ளே ஓட்டுறதுனால டிராஃபிக் ஸ்டாப்லலாம் நின்றுட்டு வர்றதுனால ரொம்ப லோ கியர்ஸில் ஓட்டுறதுனால ஃபியூல் நிறைய கன்சியூம் ஆகும்னு எடுத்துக்கிட்டாலும் இப்போ நீங்கள் அந்த ரிமைனிங் 750 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூவல் வந்து 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோன்னு வச்சுக்கோங்க, 3000 கிலோமீட்டர்ஸ் ஓடலாம் வித்தவுட் நீடிங் டு ஸ்டாப் ஃபார் அ ஃபியூவல். ஸோ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு சேலஞ்சிங்காக ஓட்டலாம். நம்ம ஒரு சேலஞ்சை நமக்கே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து அது பேர் என்ன, அபர்டீன் டு இஸ்தான்புல் இல்லை கிளாஸ்கோ டு ஐபேரியா போர்ச்சுகல் வரைக்கும், இல்லை அப்படியே மேலே யூகே ஸ்காட்லாண்ட்லேருந்து சதர்ன் இட்டாலி வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 2500 2600 கிலோமீட்டர்ஸ் வரும். அது வந்து இல்லாட்டி இன்னும் ஸ்வீடன்லேருந்து இன்னும் நம்ம இட்டாலிக்கு போகிறோம், இல்லை ஸ்வீடன்லேருந்து ஸ்பெயினுக்கு போகிறோம், போர்ச்சுகல் போகிறோம் அப்படின்னா இன்னும் பயங்கரமாக அது வந்து 2700 3000 கிலோமீட்டர்ஸ் போகும். அதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இந்த மாதிரி ட்ரக்ஸ்லலாம் வந்து நீங்கள் நிற்காமல் போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி லாங் கான்வாய்ஸ்லாம் நீங்கள் ஏதாவது அடிக்கிறீங்க அப்படின்னா இந்த இது போடக்கூடாது, நான் பார்க்க மறந்துட்டேன். லெஃப்ட் எடுக்கணுமா? இல்லை 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 ரைட்டு தான் எடுக்கணும். கரெக்டாக தான் போகிறோம். கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், நிறையா புதுசாக ரூட்லாம் போட்டிருக்கிறான். நியூ ரூட்ஸ்லாம் வந்திருக்குது நிறையா.
ஸோ இப்போ புதுசாக என்னென்ன அப்டேட்லாம் கொண்டு வந்திருக்கான் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, குறிப்பாக அந்த ரெனால்ட் டி மாடல் டி கொண்டு வந்திருக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ஸ்கேனியா ஆருக்கும் ஸ்கேனியா எஸ்ஸுக்கும் நிறையா வந்து ஹெட்லைட்ஸு, ஃப்ரண்ட் பம்பர்ஸு, பாடி ஏரோடைனமிக் பாடி பார்ட்ஸ் இதெல்லாம் நிறைய புதுசாக கொண்டு வந்திருக்கிறான். டியூனிங் பேக்குக்கும் நிறைய கொண்டு வந்திருக்கிறான், டியூனிங் பேக் இல்லாததுக்கும் நிறைய கொண்டு வந்திருக்கிறான். கியரில் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். இப்படி ஆஃப் பண்ணிட்டு இந்த ஹட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இப்படி போனோம்னு வச்சுக்கோங்க, சும்மா வேறு லெவலில் இருக்கும். இந்த ஜிபிஎஸ் ஸ்க்ரீனையும் யூஸ் பண்ணிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் முதல் தடவை நம்ம ஹைவே கண்டுபிடிக்கிறோம் பாருங்க. இங்கே ஃபுல்லாக ஹைவே முதற்கொண்டு ரீஒர்க் பண்ணியிருக்கிறான். ஸோ அந்த கோச் டிஎல்சிலாம் பயங்கரமாக வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ரோட்லாம் இப்போ தான் மறுபடியும் ரீடிஸ்கவர் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த பக்கம் நம்ம வராத குறையே கிடையாது. 1000 தடவை 10,000 தடவை வந்துருக்குறோம். ஸ்வீடன் டு இட்டாலி, ஸ்வீடன் டு ஜெர்மனி அப்படின்னு நிறைய ஹெச்சிடி கார்கோஸ்லாம் அடிச்சிருக்கிறோம். லெஃப்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். கேன் வி டேக் லெஃப்ட்? எஸ், ஃப்ரீயாக தான் இருக்குது லேனு. இல்லைன்னா ஸ்பீட் லிமிட்டை சரியாக பார்க்க முடியாது. நான் வந்து இப்படி ஜூம் பண்ணி பார்க்கணும். டேஷ்போர்டில், டிஜிட்டல் டேஷ்போர்டில் அந்த அசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்படி இல்லாட்டி நான் வந்து ஐ நீட் டு கீப் அன் ஐ அவுட் ஆன் த ஆன் ரோட் சைன்ஸ். ரைட் எடுக்க வேணான்றான், இந்த லேனே மெயின்டைன் பண்ணுன்றான். ஓகே, இப்போ ரைட் எடுக்கணும். மெர்ஜ் பண்ணிக்கலாம். பின்னாடி ஒரு கார் இருக்கான்னு இண்டிகேட் பண்ணிட்டோம், ஆனால் ஸ்லோ பண்ணிட்டான். இன்னும் ஸ்பீட் லிமிட்டு 80. இந்த பவரை கொடுத்து இன்க்ரீஸ் பண்ணிப்போம். பசங்களாம் நிறையா வந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி மல்டிப்ளேயர் செஷன் போட்டே ஆடலாம். நான் யார் ஹோஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க சைடு பிசி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்படி இருந்தது அப்படின்னா நம்ம லிமிட்டை தூக்கி 128 பீப்புள் வரைக்கும் ப்ரைவேட் செஷன்லேயே விளையாடலாம். ஐ மீன் பேஸ் கேமில் 8ன்னு சொல்லும், ஆனால் நீங்கள் அந்த நோட்பேட் ஃபைலில் போய் மாற்றலாம். சிம்பிளாக அது கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அதில் நிறைய வீடியோலாம் இருக்கும், நிறையா ரெடிட் போஸ்ட்லலாம் எழுதியிருப்பாங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு. லைட்டாக அந்த ஐஎன்ஐ ஃபைலில் லைட்டாக அது நம்பரை மட்டும் நீங்கள் எழுதி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. 8க்கு பதிலாக 128ன்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை 64ன்னு போட்டிங்க அப்படின்னா 64 பிளேயர்ஸ் நீங்கள் உங்கள் பிசி இது ஸ்ட்ரெஸ் தான் இதாகும் போஸ்ட் பண்ணுறதுனால. விண்டோ ஏற்றி பார்ப்போம், சவுண்ட் இன்ஜின் சவுண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் சவுண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
சவுண்ட் இருக்கு, கொஞ்சம் மஃபில்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா அப்படியே சைலண்ட்டாக இருக்குது. ஆனால் அந்த உள்ளுக்குள்ளேயே அந்த சவுண்டு கேட்குது. இப்போ சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் நிறைய மாற்றிருக்கிறாங்க, சவுண்ட் ஃபைல்ஸு எல்லாம் நிறைய ரீஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு இந்த 2 பிடிஏ இருக்குது நமக்கு. அந்த 2 பிடியும் 2 டிஃப்ரெண்ட் ஜூம் லெவல்ஸில் வைக்க முடிஞ்சது அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இத்தனைக்கும் இந்த டேஷ்போர்டில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 80 ஆல்ரெடி 80ல் போயிட்டுருக்குறோம். இந்த டேஷ்போர்ட்லேயும் ஜிபிஎஸ் இருக்குது, இதுவும் அதே தான். எல்லாமே 3 ஸ்க்ரீன் இருக்குது. இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 3 ஸ்க்ரீன் இருக்குது. நான் எல்லாம் ஒரே ஜூம் லெவல்ஸில் இருக்கிறனால ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் யூஸ்ஃபுல். ஓகே, நான் இப்போ மறுபடியும் சரியான ஸ்க்ரீனில் வைக்கணும். அந்த டயர் ப்ரெஷர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. வாட்டர் டெம்பரேச்சர் ஜிபிஎஸ் நோட்டிஃபிகேஷன் ஐ திங்க் இது தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். இல்லை குயிஸ் கண்ட்ரோல் வைக்கிறேன்னா இந்த மாதிரி வருமா? ஓகே, 75 அப்படின்னு போட்டு வருது. இல்லை க்ரூஸ் கண்ட்ரோல் ஐக்கனும் இல்லை, அதில் க்ரூஸ் கண்ட்ரோல் ஐக்கன் உள்ளுக்குள்ளேயே போட்டிருக்கிறான். லெஃப்ட் எடுக்கணும் ஸ்ட்ரெயிட்டாக போகிறதுக்கு. லெஃப்ட்டே மெயின்டைன் பண்ணுவோம், ரைட்டு மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இண்டிகேட் போட்டு ஒரு செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா அதுவே வந்து சொல்லிவிடும் கொலிஷன் ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்க்கும். அதே சமயம் ஏதாவது ஏஐ வராங்க அப்படின்னா, ஏதாவது ஏஐ கார்ஸ் வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் ஸ்லோவாகிடுவாங்க, ஓவர்டேக் அடிக்க மாட்டாங்க. சவுண்டு நிறைய சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க ரெனால்ட்டில், இது நல்லாயிருக்கு. சேஞ்சுக்கு நம்ம ரெனால்ட் ஓட்டுவோம். ஏன்னா புதுசாக இந்த டிஜிட்டல் டேஷ்போர்டு, கொலிஷன் சென்சார், டிஜிட்டல் மிரர்ஸ்லாம் கொண்டு வந்துருக்குறாங்க. ஸ்லோப்புன்னு நினைக்கிறேன், இங்கே கீழே இறங்குது. எஸ், ஸ்பீட் ஆகுது வண்டி. இன்ஜின் பிரேக் ஆன் பண்ணிப்போம். ஷார்ப்பாக டர்ன்ஸ் வருது. ஸ்பீட் லிமிட் என்ன 80 தான் போட்டிருக்கான். ஓய், இப்போ இப்போ 50. வி ஆர் வே அபவ் அவர் ஸ்பீட் லிமிட். அது நம்ம ஸ்டில் அபவ் த ஸ்பீட் லிமிட். ரொம்ப பிரேக் அடிக்க மாட்டேங்குது. வேகமாக போடா. இப்போ நோ ஸ்பீட் லிமிட்டுக்கு வந்தாச்சு. ஓ, அவனுக்கும் 50? எல்லார் ஸ்பீடுக்குமே ட்ரக் ஸ்பீடு தான் 50 நினச்சேன், பார்த்தா எல்லாருக்குமே 50 தான். பிக்கப் எடுப்போமா? டபுள் டேப் பண்ணுவோம், ஈஸியாக 80 ரீச் ஆகிடும். ஆல்மோஸ்ட் வந்துட்டோம், நம்ம டெலிவரி பாயிண்ட்டுக்கும் வந்துட்டோம். ஸோ வி கம்ப்ளீட்டட் திஸ் ஜர்னி ஹியர். Hundred and 29 kilometers left.
ஸ்லோப்புன்னு நினைக்கிறேன். ஆக்ஸலரேட் பண்ண வேணாம் ரொம்ப. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுவே 78லேருந்து 80க்கு போயிடுச்சு. பார்ப்போம் இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஸ்டேஜ் எல்லாம் வராங்களான்னு பார்ப்போம். ஆனால் இதில் எனக்கு இப்போ மல்டிப்ளேயரில் வந்து எப்படி ஓட்டுறதுன்னே தெரியலையே. இப்போ ஈவெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒருத்தருக்கும் ஒரு ஊர் போட்டிருக்கோம். எல்லாருக்கும் ஒரே ஊர் போட்டு வராது. இப்போ நமக்கு ஹங்கேரின்னு வந்திருக்கு அப்படின்னா எல்லாருக்குமே ஹங்கேரின்னு போட்டு வராது. ஸோ அதனால் வண்டி ஸ்லோவாக போகுது. மேடா ஓகே. ஸ்பீட் லிமிட் 70 இல்லை 80. அப்படியே 77 மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. ஸ்பீடாக போகிறோம். லைட்டாக ஸ்லோ பண்ணிப்போம். லெஃப்ட் லைன் எடுக்கணுமா என்னன்னு பார்ப்போம். இல்லை அப்படியே கண்டினியூ பண்ணலாமா? இந்த இன்ஜினு பவர்லேயே நல்லா தெரியுது பாருங்கள் டிஃப்ரென்ஸு. ஸ்க்ரீனை மாற்றி பார்ப்போம் இங்கே எவ்வளோ எக்கானமியில் இப்போ மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. 4.3க்கு வந்துருக்குறோங்க. ஓ மை காட், டேய் வராதிங்கடா. அப்படியே கியூ கட்டி நிற்கிது, டிராஃபிக் ஜாமுங்க. ஐயோ இங்கே வர ஐயோ ஓவர் ஸ்பீட் கேமரா வர வச்சுக்கிறோம். நம்ம டிராஃபிக் வயலேஷன் இல்லை, ஆனால் டேமேஜ். இது வந்து ஆன்லைன் கான்ட்ராக்ட்ஸ் விளையாடுறதுனால இதில் வந்து நம்ம சேவ்ஸ் கம்மிங் பண்ண முடியாது. ஸோ ஒரு போன ஆட்டோ சேவை ரீலோட் பண்ணோம் அப்படின்னா அந்த பாயிண்ட்டுக்கு தான் போவோமே தவிர அங்கே வந்து டேமேஜ் வந்து அப்படியே தான் இருக்கும். அண்டு சில தடவை ரொம்ப ரெக்லெஸ்ஸாக ட்ரைவ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆன்லைன் கான்ட்ராக்ட்ஸ்லாம் உடனே கேன்சல் ஆகிடும். அது ப்ரொஃபைல் அப்டேட் ஆகும். ஸோ அங்கே குட் டிரைவரா பேட் டிரைவரா அப்படின்றதெல்லாம் இருக்குது வேர்ல்ட் ஆஃப் ட்ரக்ஸில். ஸோ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதெல்லாம் எஃபெக்ட் ஆகும். ஸோ க்ளீனாக முடிப்போம். பயங்கரமாக மாற்றிருக்கிறாங்க இங்கே. ஓகே, இங்கே ரைட் எடுக்கணும். ஸோ வில் ஸ்டார்ட் ஸ்லோயிங் டவுன். 右車線です。ஸ்லோ பண்ணி போனால
40 அங்கே இன்னும் ஷார்ப் டர்ன் வருது, அதனால ஸ்லோ பண்ணிப்போம். ஆல்மோஸ்ட் டெலிவரிக்கு வந்துட்டோம் நம்ம. இன்ஜின் பிரேக்கே பயங்கரமாக ஸ்லோ பண்ணுது, ரொம்ப ஹார்ஷாக பிரேக் அடிக்காம. ஸ்மூத்தாக ஸ்லோ பண்ணி இப்போ 4 டைம்ஸ் அப்படின்னா நம்ம 150 லிட்டர்ஸ் ஃபியூல் தான் நம்ம யூஸே பண்ணியிருப்போம். 4.3 இருக்கு, அப்போ லெஸ் தேன் 150 என்னை பொறுத்தவரை. கேர்ஃபுல் டிரைவிங், கண்டினியூஸாக வந்து வித்தவுட் நீடிங் டு ரீஃபியூவல் வி கேன் ஜஸ்ட் கீப் ஆன் டிரைவிங். ஓகே, சிட்டி அப்ரோச் பண்ணிட்டு இருக்கோம், அதனால வி வில் ஸ்லோ டவுன் டு லைக் 40-45. எஸ், ஸ்பீட் லிமிட் போட்டான். ஸ்லோட் இட் டவுன்.直進です。ரைட், பல்டிக் லாஜிஸ்டிக்ஸ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்ற ஒரு இருக்கு. சிக்னல் போட்டான். இல்லை, கரன்னு சவுண்ட் வந்தது. டிரான்ஸ்மிஷன் ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு லைட்டாக பார்க்கறதுக்கு கிளாஸ் இறக்கி இருக்கணும். 右車線です。その後、右方向です。பொல்யூஷன் வார்னிங் இம்மீடியட்டாக அடிக்குது 右 பாருங்க. 方向です。இந்த ஹை பீம் இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதோ ஒரு பக்கா என்னன்னு தெரில. லைட் ஹார்னில் ஒர்க் ஆகுது, ஆனால் ஹை பீம் மேனுவல் ஆன் ஒர்க் ஆகல. என்ன கணக்குன்னு தெரில. ஒருவேளை ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட்ஸ் ஏதாவது நம்ம ஆன் பண்ணியிருக்கோமா, இல்லை ஆட்டோமேட்டிக் ஹை பீம் ஏதாவது போட்டிருக்கோமான்னு தெரில. வேர் டு யூ நீட் இட்? ரிவர்ஸ் அடிக்கலாம் இங்கே. இப்படி அந்த கார்னர் அப்படியே லைட்டாக டச் பண்ணுற மாதிரி ட்ரெய்லரை ஸ்ட்ரெயிட் பண்ணுறதுக்கு அப்படி வச்சுப்போம். ஆனால் ட்ரெய்லர் அப்போ தான் திருப்பறதுக்கு சரியாக இருக்கும். ஸோ வி கேன் ஈஸிலி. ஸோ வெளியில் தலையை விடாமலே வி ஆர் கோயிங் டு ரிவர்ஸ். வில் ட்ரை. லெஃப்ட்டு இல்லை தடவை ரிவர்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ட்ரெயின் பண்ணுவோம் அதை. ஸோ இதுதான் வந்து அட்வான்ஸ்டு ரிவர்ஸ் ட்ரெய்லர் பார்க்கிங்னு வாங்க. கேமரா மாற்றாமலே இந்த மிரர்ஸை யூஸ் பண்ணி இங்கேயும் இல்லை, அங்கே இருக்கா?
தெரியுது இங்கே தான் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகே பார்ப்போம். இப்போ வந்து நம்மளுக்கு ட்ரெய்லர் வந்து ரைட்டில் திரும்பணும். ரைட்டில் திரும்பி அட்ஜஸ்ட் பண்ணி லிட்டில் பிட் ஆஃப் மைக்ரோ அட்ஜஸ்ட்மெண்ட். எஸ், ஓய் தட்ஸ் இனஃப். ரைட்டாக ஃப்ரண்ட்டில் போய் வந்துப்போம் ஸோ தட் வி கேன் see that. ஸ்லோவாக போவோம். எஸ், பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். அப்படியே ஸ்ட்ரிக்டாக விட்டேன்னு வச்சுக்கோங்க. எஸ், பார்க்கிங் டன். ஆல்ரைட், ரூட் டன். ஸோ இங்கே பாருங்கள் 684 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கிறோம். ஜஸ்ட் 159 லிட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா we have barely used any fuel from us. ஸோ ட்ரெய்லரை டிட்டாச் பண்ணிவிடுவோம். எஸ், 162 லிட்டர்ஸ், 700 கிலோமீட்டர்ஸு, லெஸ் தேன் 200 லிட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். வெரி எக்கானமிக்கல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா. இருந்தும் வந்து நம்ம 4x2 யூஸ் பண்ணாமல் இன்னும் நம்ம 6x4 வேறு யூஸ் பண்ணால் 2 வீலுமே தரையில் இறங்கி தான் இருந்தது. ஸோ அதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் வருது. ஆட்டோமேட்டிக் ஹை பீம் இருக்கான்னு பார்ப்போம். சர்வீஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டு ரைட் எடுக்கணும். ரெண்டு ஐக்கன் போட்டு வருது, என்னன்னு பார்ப்போம். ஓகே, பார்க்கிங் லைட்ஸும் லோ பீமும் ஆனில் இருக்கு. ஓகே, ரெனால்ட் டீலர்ஷிப் அது. அது டீலர்ஷிப்பு, இது ரிப்பேர் ஷாப்பு. என்ன பண்ணுவோம், ரிப்பேர் அவர் ட்ரக். நைட்டுக்கு இங்கே அப்படியே ரெஸ்ட் எடுத்துருவோம். அதாவது மேஜர் சர்வீஸ் இருக்கா, டயர்ஸ் மட்டும் தான் லைட்டாக வேரண்ட் டயர் ஆயிருக்கேன். இது எதுவுமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இது டேமேஜ் இல்லை. இங்கே பாருங்கள், நம்ம 480 ஹார்ஸ் பவர் தான் யூஸ் பண்ணுறோம், பட் 12 ஸ்பீட் யூஸ் பண்ணுறோம். ஸோ மேபி 14 ஸ்பீட் இருக்குதான்னு பார்ப்போம். 14 ஸ்பீடு ரொம்ப அநியாயத்துக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், பட் we can try. 12+2 தான் இருக்குது, 14 ஸ்பீடாக இல்லை. 14 ஸ்பீட் மேன்லேயும் மெர்சிடிஸ்லேயும் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பர்ஃபெக்ட், நைஸ் பார்க்கிங். இங்கே லைட்டாக ரெஸ்ட் எடுத்துப்போம். ஓகே, இட்ஸ் டே டைம். ஒரு சேவ் அடிச்சுப்போம், மேனுவல் சேவ்.
ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 3 ப்ராக்ரஸ் முடிச்சிருக்கிறோம். அங்கே சேஜெல்லாம் வந்தாங்க அப்படின்னா மேபி நம்ம இந்த மாதிரி கான்வாய் இங்கே போட்டு ஒரு லாபி ஹோஸ்ட் பண்ணிட்டு அங்கே கான்வாயிலேருந்து நான் போடலாம்னு நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் இப்படியே நம்ம சிங்கிள் பிளேயரை விளையாடுவோம். இன்ஜின் ஸ்டார்ட் அப் சவுண்டும் நல்லாயிருக்கு. இங்கே கீழே நான் ஸ்ட்ரோப் லைட்ஸை வச்சுருக்கிறேன் நான். ஒரே நிமிஷம் இருங்க. அட்ஜஸ்ட் லைட்ஸ். ஆமாம், ஆட்டோமேட்டிக் ஹை பீம் அந்த லைட்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். அதில் தான் ஆன் பண்ணி வச்சுருப்பேன் நான் செட்டிங்ஸை. கேம் பிளேயில் தான் இருக்கும் எல்லாமே. ஆட்டோமேட்டிக் ஹை பீம் போட்டு வச்சுருக்கிறேன் பாருங்க. அதனால தான். ஸோ இப்போது லைட்ஸில் போய் இது ரெண்டுத்தையும் நான் எனேபிள் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே நான் ஹை பீம் போட்டேன்னா ஹை பீம் வரும். ஸோ லைட் ஹார்ன் அடிக்கும் போது எல்லாமே ஒர்க் ஆகும், எதுவுமே வந்து லிமிட் ஆகாது. ஸோ வில் டூ அ ஸ்மால் சேவ் ஹியர். வில் செக் த நெக்ஸ்ட் கார்கோ. அடுத்த கார்கோ என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கேருந்து இந்த ஊர்லேருந்து வேலண்டைன் கிஃப்ட்ஸ். செயின்ட் ஆல்பன் ஃப்ரான்ஸுக்கு ஒன்று இருக்குது. 1500 கிலோமீட்டர்ஸ். இதை ஓட்டணும் அப்படின்னா முடிஞ்சிடும். பிரிட்டிஸ்லாவா ரொம்ப பக்கத்தில் இருக்கு. இந்த ஊர் நம்ம இன்னும் அன்லாக் பண்ணலை. ஸோ அன்லாக் பண்ண மாதிரியும் ஆச்சு. நியூக்ளியர் கம்பெனிக்கு எதுக்குற வேலண்டைன் கிஃப்ட் அனுப்புகிறோம்? சரி, ஏதோ உள்குத்து இருக்குது. இது போவோம். புது ஊரையும் அன்லாக் பண்ண மாதிரி ஆச்சு, ஃப்ரான்ஸ்குள்ளே போன மாதிரியும் ஆச்சு. ரெனால்ட் ட்ரக்லாம் ஃப்ரான்ஸில் ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும். நான் ஆல் த வே ஃப்ரம் ஹங்கேரியிலேருந்து ஃப்ரான்ஸ் வரைக்கும் போகிறோம். லிட்டில் பிட் லாங்கர் டிரைவ், 1500 கிலோமீட்டர்ஸு. ஃபியூல் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ட்ரிப் ரீசெட் அடிச்சிருவோம் நம்ம. அதை 87% இருக்குது டேங்க்கில். இது வரைக்கும் இந்த ட்ரக்கில் நம்ம 4195 கிலோமீட்டர்ஸ் தான் ஓட்டியிருக்கோமா டோட்டலாகவே. இந்த ட்ரக் அவ்வளோ ஓட்டவே இல்லை கைஸ். நம்ம டாக்கோமீட்டரு கம்மியாக தான் இருக்குது ரீடிங்கு. ப்ரெஷர்ஸ், டயர் ப்ரெஷர்ஸ் எல்லாம் சரியாக இருக்குது. நோ அலர்ட்ஸ். ரைட். இப்போ ஹை பீம் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகுதுனால ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஓகே, அந்த டெலிவர் பண்ண கம்பெனியில் இருந்து தான் நம்ம எடுக்கிறோம்ப்பா. இதுக்கு பருத்தி மூட்டை பருத்தி குடோனில் இருந்துருக்கலாமேன்னு சொல்லியிருக்கலாம். டிராஃபிக்கெல்லாம் காணும். திடீர்னு டிராஃபிக் ரொம்ப கம்மியாக இருக்குது. 左車線です。その後、左方向です。左方向です。右車線です。டெய்லர் டைரெக்டாக போய் பிக்கப் பண்ணிக்கலாம். we don't need to confirm the job here. மிரரில் வந்துருச்சு. now we will reverse. லைன் லெஃப்ட் வந்துவோம். ரொம்ப தள்ளி போயிட்டோம்னு நினைக்கிறேன். ரொம்ப வைடாக லெஃப்ட் எடுத்துட்டோம். வீல் அலைனே இருக்கா? சரியா? ஓகே, அலைனே இருக்குது. வீல் லிஃப்ட் பண்ணணுமா இல்லை ட்ராப் ஆகி தான் இருக்குது வீலு. டச் த ட்ரெய்லர். அடுத்த ஜாப் எடுப்போம்.
குவிக் சேவ் அடிச்சுப்போம். நெக்ஸ்ட்டு டெலிவரி 1566 கிலோமீட்டர்ஸ் செயின்ட் ஆன்பர்ன் அப்படின்ற ஒரு ஊர் ஃப்ரான்ஸில் இருக்குது. ஸோ தட்ஸ் வேர் வி ஆர் கோயிங். ட்ரிப் ஒரு தடவை ரீசோல்ட் அடிச்சுப்போம். ஸோ மேப் மோடு மாற்றிப்போம் இங்கே. ஆல்ரைட், லெட்ஸ் ஸ்டார்ட் மூவிங். மறுபடியும் அதே 23 tons ஆஃப் கார்கோன்னு நினைக்கிறேன். அதே தான். இட்ஸ் நோ சேஞ்ச் வித் த கார்கோ. இப்போ ட்ரக் அசம்பிள் விளையாடும்போது நம்ம இன்ஜின்ஸோட லைட்டாக கம்மி பண்ணிப்போம். 左方向です。 மறுபடியும் லெஃப்ட் எடுக்கணும். ஸோ வில் வீகன் லேண்டா. 左車線です。その後左方向です。左方向です。 அப்படி ஸ்ட்ரெயிட்டாக வரானா இல்லை டேர்ன் எடுக்கிறானா? அவன் டேர்ன் எடுக்கிறான். ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆக மாட்டேங்குது இண்டிகேட்டர்ஸு. சின்ன ஸ்லோப் இருக்குது, அப்படியே ரோல் பண்ணிடலாம். இங்கே சிட்டி லிமிட்ஸ் 50 தான் ஓட்டணும். I will drive within 50. அவனே க்ரீன் சிக்னலும் போட்டான். அதனால் எதுக்கும் ரைட் லைன் எடுத்து போயினா இங்கே ரைட் திரும்பணும். ட்ரக் லைன் ரைட்டில் தான் இருக்கும். ஸோ வில் பெட்டர் டேக் த ரைட் லைன் அண்ட் டிரைவ் இன் த ட்ரக் லைன். ஸோ கார் டிராஃபிக்லாம் லெஃப்ட் லைனில் மூவ் ஆகும். ஐயோ பயங்கரமாக நேரோ ஆகுது. ஒன்ஸ் அந்த நம்ம ஹைவேக்கு போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னா பியூர் ஹைவே தான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த ஹர்டெல்லாம் ஆஃப் பண்ணிடலாம். வில் பி டிரைவிங் வித் நோ ஹெட். அதுதானே பார்த்தா என்னடா ஸ்லோ ஆகிட்டே இருக்குன்னு பார்த்தா கிரேட். வி ஹவ் பின் ட்ரைவிங் வித் த இன்ஜின் பிரேக் ஆன். அதனால் எவ்ரி டைம் வி ஸ்டெப்ட் ஆஃப் த பெடல். ஒரு எப்படியும் இங்கே ரைட் எடுக்கணும். Right, we are entering the highway. HUD off பண்ணிடலாம் இங்க. ஸ்லோப்பில் ஏறது கஷ்டப்படுது. HUD ஆஃப் பண்ணிடலாம். We'll get to the speed. பவர் மோட்ல டிரைவ் பண்ணலாம். Come on, you can do it, Ronald. Zoom mode later மாத்திப்போம் so that we will not miss any exits or highway entrance. Lanesலாம் சரியா பார்த்துக்கலாம். Okay, மறுபடியும் எக்கானமி மோட்ல ஓட்டலாம். 78 வந்தாச்சு. We have given enough power to drive in economy. மினி கூப்பர் போது வருங்க. மினி கூப்பர் எந்த ஊரோட போலீஸு? ஹங்கேரியன் போலீஸா? ஒரு ஸ்டேட்டுக்கும் மாற்றிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்தந்த ஸ்டேட்டோட போய் வே அபவ் த ஸ்பீட் லிமிட். இங்கே 70 தான் போகணும் பிகாஸ் ஆஃப் சம் கன்ஸ்ட்ரக்ஷன். Again I'm going out of speed limit. 右車線です。
ஓகே ஸ்பீட் லிமிட் எடுத்தாச்சு. என்ன இங்கே ரைட் எக்ஸிட் எடுக்கணுமா? நான் இருங்க செக் பண்ணிப்போம். ஆமாம், 右の出口です。 so sharp turn coming again, so we'll slow down to like 40-35. ஸ்பீட் லிமிட். இன்ஜின் பிரேக் ஆஃபில் தானே இருக்கு. ஐ ஹோப் ஸோ. இப்போதான் ஆன்ல இருக்கு. ஏன் ஹை ஆர்பிஎம்ல இருக்குது? ஓகே. அடுத்த கியருக்கு ஷிஃப்டே ஆகலை. ஜஸ்ட் ஸ்டாக்னன்ட் தேர். எவ்வளோ லேட் ஷிஃப்டிங் பண்ணுறான் திடீர்னு. 直進です。 ஸ்மார்ட் த்ராட்டில் கண்ட்ரோல் போட்டிருக்கிறோம். டூ 2.4 தான் இருக்குது எக்கானமி ரேட்டிங். வெரி பேட். ஸோ வி ஆர் averaging 2.4 kilometers per liter of fuel. ஸோ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 2.4 was a usual normal முன்னாடி இருந்தது. can easily do above the speed limit. லைட்டாக ஒரு ஸ்லோப் வருது. do half pedaling. ஸோ அந்த ஸ்பீடு கொஞ்சமாக மெயின்டைன் ஆகும். மறுபடியும் ரைட் எடுக்கணும் போல. இங்கே டேக்கிங் லாட் ஆஃப் எக்ஸிட்ஸ் இந்த ஹைவே. இதான் நம்ம கொண்டு போகிற கார்கோ, நம்ம ட்ரக்கு அண்ட் ட்ரெய்லர். லைட்டாக வெளியில் விட்டேன் லேனில் இருந்து. drive properly and we are also overspeeding a little. 右の出口です。 ஓகே, இப்படி இங்கே ஸ்லோ பண்ணணும். ஸ்லோவாக வர மாதிரி தெரிலையே. ஹையஸ்ட் இன்ஜின் பிரேக்கை போட்டுருவோம். லெவல் 3 இன்ஜின் பிரேக்கை போட்டுருவோம். லெஃப்ட் எடுக்கணுமா? ஆல் ரைட். Right, we're back on the road. ஷிஃப்டே ஆக மாட்டேங்குது. சவுண்டு பயங்கரமாக கேட்குது. இப்போ ஷிஃப்ட் ஆகுது, என்னன்னு தெரில. அந்த கியரில் அப்படியே மெயின்டைன் ஆகி போயிட்டு இருந்தது. என்ன ஸ்பீட் லிமிட்டு? 80. 11th கியரில் ஓட்டினா தான் வந்து எவ்வளோக்கு எவ்வளோக்கு நம்ம ஹையஸ்ட் கியரில் நம்ம ஓட்டுறோமோ அவ்வளோக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா we will have ஸ்லோப்பு. அப்படியே வேகமாக போகுது வண்டி. இன்ஜின் பிரேக் ஆன் பண்ணியிருக்கிறோம்.
கொஞ்சம் லாங்காக இருக்கும் அது ரூட்டு. 1500 கிலோமீட்டர்ஸ் எப்படி கவர் பண்ண போகிறோன்னு தெரியல. இது வரைக்கும் எவ்வளோ ஓட்டியிருக்கிறோம்? 90 லிட்டர்ஸ் குடிச்சிட்டோமா? 100 சரி 3 வந்துட்டோம் பாருங்க. 51 லிட்டர்ஸ்க்கு. ஐயோ லெஃப்ட் வேறு எடுக்கணுமே. இப்போ எடுத்துடலாம். 50 லிட்டர்ஸ்க்கு 150 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டோம். வெரி குட் எக்கானமி. ஸ்லோ பண்ணி போங்க. ரைட் எடுக்கணும். ரைட் எடுறா. லேன் மாறுறா. ஏன்டா மாறாமல் இருக்க? பயங்கரமாக ஸ்லோ பண்ணுறான். ஓகே எக்கானமி 3 வந்துருச்சு. என்ன ஸ்பீட் லிமிட்டிங்க? 70. ஓகே தட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் சென்ஸ். ஏன் இவங்க இவ்வளோ ஸ்லோவாக வராங்க அப்படின்னு. கோ பேக் டு இந்த ஸ்க்ரீனுக்கே வந்து போனோமா. டென்த்து கியரில் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். லெஃப்ட் டர்ன் எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கான். நோ லெஃப்ட் டர்ன்னு போட்டிருக்கிறான். ஒரு ஸ்லோப் வருது. அப்படி இந்த ஸ்லோப்பில் அப்படியே ரோல் பண்ணி விட்டுருவோம். வண்டி இன்க்ரீஸ் ஆகும் ஸ்பீடு. என்ன ஸ்பீட் லிமிட்டு 70 போட்டிருக்கான். இன்ஜின் பிரேக் ஆன் பண்ணிப்போம். ஸ்லோவாக பிரேக் ஆகும். ரொம்ப பிரேக் அடிச்சு ரொம்ப ஸ்பீடை லூஸ் பண்ணிடாது. ஸோ அந்த மாதிரி வந்து லிட்ரல் யூனிட் ஆஃப் ஸ்பீடில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறதுனால we are having a efficient fuel usage. ஐயோ ரொம்ப ஸ்பீடாக போகிறேன். எயிட்டியில் போகணும். சாரி 70ல் போகணும். 80ல் போயிட்டுருக்கேன். கவனிக்கலை. ஸோ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம போன டெலிவரி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ரீஃபியூலே பண்ணலை. இப்போ இந்த டெலிவரி இந்த ஃபுல் டெலிவரி நம்ம ரீஃபியூல் பண்ணாமல் நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஏன்னா அதுதான் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ போன தடவை 160 லிட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ 765ல் 160 யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அந்த 5 எடுத்துக்கலாம். அப்படின்னா which means ஸ்பீட் ஆகுது வண்டி. 600 லிட்டர்ஸ் ஃபியூல் இன்னும் ரிமைனிங் இருக்குது. இந்த ஜாப் ஆரம்பிக்கும் போது 600 லிட்டர்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா 3.1 வந்துருக்குறோம். ஸோ 1 லிட்டருக்கு 1 கிலோமீட்டர் ஓட்டணும் அப்படின்னாலும் 1 லிட்டர் per 1 கிலோமீட்டர் அப்படின்ற ரேஷியோவில் ஓட்டணும் அப்படின்னாலும் வில் பி ஈஸிலி டூயிங் 1800 கிலோமீட்டர்ஸ் ஆஸ் ஆஃப் நவ். எங்கே போனோம்? ரைட்டு. லைட்டாக கொஞ்சம் ஏர் பிரேக் யூஸ் பண்ண வேண்டியிருந்தாங்க. பிகாஸ் ஐ ஃபர்காட் டு ஸ்வாப் டு த 17 போட்டிருக்கான் ஸ்பீட் லிமிட். கண்ட்ரி ரோட்ஸ் எப்போவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓவர்டேக் எடுக்க ட்ரை பண்ணுறான் பாருங்கள் லெஃப்டில். நாங்கள் இன்டர்செக்ஷன் வந்தோடனே ஓவர்டேக் எடுக்கக்கூடாது, அதனால் ஸ்லோ பண்ணிட்டான். ஸோ ஸ்பீட் லிமிட் இஸ் 70. ஆட்டோ சேவ். இந்த ஆட்டோ சேவ் எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு தெரியல. அந்த ஆட்டோ சேவ் தான் நம்மளுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ஜிபிஎஸ் இதுக்குள்ளே கொண்டு வந்துடுவோம். அண்ட் வி வில் ரீசெட் த ஜூம். ஒன்றுமே தெரியலையே, இது வச்சுப்போம். இந்த ஸ்க்ரீன் வந்துவோம். we are currently doing 3.1. ஸோ இப்போ எங்கே லெஃப்ட் எடுக்கணுமா அப்படின்னா இப்படி பார்த்து எடுத்துடலாம். இப்படி ஜூம் பண்ணி பார்த்துடலாம். இத்தனைக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா பிடி வேறு வச்சுருக்குறோம், ஜிபிஎஸ் பிடியே.
இல்லை நம்மளுக்கு வந்து இந்த பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து ஓகே இப்படி ரூட்டு போகுதா, இங்கே ரோடு போகுதா அப்படின்னு we can நமக்கு அப்படி தான் பழகி இருக்குது. ஓகே, நான் ஓவர்டேக்கிங் லேன் இது, ஓவர்டேக் பண்ணக்கூடாதீங்க. 50யா? ஓ மை காட். ஏதோ டவுன் வருதுன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். ஓகே, பார்டர் க்ராஸ் தான் வருது. இங்கே எதுக்கு 50 போட்டிருக்கான்? 50 அது? ஆமாம் 50 தான். வராது, 70 தானே போடுவான் மேக்ஸிமம். ஒருவேளை EU செக் பாயிண்ட்ன்றனால போட்டிருக்கிறானோ? என்ன போட்டிருக்கிறான்? இன்னும் ட்ரக்குக்கு 50 தான் போட்டிருக்கான். மறுபடியும் கண்ட்ரி ரோட்ஸ் வந்துருச்சு. 100 இப்போனா நம்மளுக்கு 70. ட்ரக்குக்கு 70, கார்ஸுக்கு 100. வெளியில் ஒரு ஊருக்கு அவுட்டரில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குன்னுவாங்க, அதுதான் அது. எது நான் ப்ளூ கலரில் போட்டிருக்கு? ஓ, டெஸ்டினேஷன் ரீச் எப்போ ரீச் பண்ணுவான்னு போட்டிருக்கா? சாயந்தரம் 6:50க்கு ரீச் பண்ணுவோன்ற மாதிரி போட்டிருக்கிறான். எந்த நாளைக்குன்னு போடல. 81% இருக்குது நம்மளுக்கு இன்னும் ஃபியூல் டேங்க்கில். பாருங்க, 100 லிட்டர்ஸ்க்கு எவ்வளோ பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ 85 லிட்டர்ஸ் கன்சியூம் பண்ணியிருக்கிறோம். கொஞ்சம் இப்படி பார்க்க முடிஞ்சால் நல்லாயிருக்கும். 85 லிட்டர்ஸ்க்கு 270 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கிறோம். ஐ திங்க் ஐம் ஸ்லோ பண்ணிக்கலாம். இங்கே கொலிஷன் வந்துடும் இந்த மாதிரி ஸ்பீடாக நம்ம சிக்னல் பிரேக் பண்ணோம் அப்படின்னா. ஒரு டவுன் வந்துருக்கு. ஓகே, ஸ்பீட் லிமிட் அங்கே ரிமூவ் ஆகுது. இந்த மொமெண்ட் கமான். இதுவரை பார்க்கணுன்னு இருந்தேன். 88. இன்னும் டவுனுக்குள்ளே தான் இருக்கும். ஏதோ ஒரு டவுனுக்குள்ளே இருக்கும், இல்லை இன்னும் டவுனுக்கு இன்னும் மெயின் சிட்டிக்குள்ளே எங்கே போயிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். எங்கே சொல்கிறான்? கிராஸ் வியன்னாவா? என்ன ஒரு ஓப்பன் கிரவுண்டுக்கு போகிற மாதிரி ஒரு டர்ட் ரோடு இருக்கு. ஓகே, இங்கே ஹைவேக்கு ஒன்று வருது. அந்த ஹைவே எக்ஸிட்டர் எடுக்க சொல்கிறான். ஈஸியாக திரும்பலாம் இங்கே. because we slowed our truck gradually. 50 போட்டிருக்கான் ஸ்பீட் லிமிட். வந்துருச்சா? ஓகே, we are back on the highway. லென் மர்ஜ் ஆகும்னு நினைக்கிறேங்க. இருங்க, ஜிபிஎஸ் பார்த்துப்போம். ஜிபிஎஸ்ல எஸ் மர்ஜ் ஆகுதுங்க. ஸ்ட்ரெயிட்டு தான் ஜிபிஎஸ்ல. இப்போ ஓகே, பவரில் போவோமா? 80 ரீச் பண்ணலாமா? இப்போ பாருங்க ஆக்சலரேஷன். 71, 72, 73, 74, 75, 76, 77, 78 அப்படின்னு ஓட்டணும்னு வச்சுக்கோங்க. பயங்கரமாக ஃபியூல் அங்கே இதாகிடும். 3.1லேருந்து மறுபடியும் 3க்கு இறங்கி இப்போ மறுபடியும் 3.1க்கு போயிருக்கு.
ஸோ அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஏதோ டவுனுக்குள்ளே போகிற மாதிரி தெரியுது. மிடில் லேனே மெயின்டைன் பண்ணுவோம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகணும்னு நினைக்கிறேன். ரைட்டில் ஒரு டவுன் வருது. ஸோ வாட் வில் டூ இஸ் வில் மெயின்டைன் அண்ட் வாட்ச் அவர் ஸ்பீட் லிமிட் அண்ட் அவர் ஸ்பீட். ஆமாம், எக்ஸிட் ரேம்ப் அங்கே இருக்குது. அதனால் வி வில் மெயின்டைன் திஸ் லேன். இந்த லேன் மெயின்டைன் பண்ணலாம். இட்ஸ் நாட் ஸ்ட்ரெயிட்டாக தான் போனோம். இது எப்போ போட்டேன்? இண்டிகேட்டர் தெரியாமல் போட்டேன். ஃபேட் ஃபிங்கர்டு. லேன் நம்ம இதே லேன் மெயின்டைன் பண்ணோம். ஏன்னா அங்கே அந்த எக்ஸிட் ரேம்ப்ஸ்லாம் கனெக்ட் ஆகுதுங்க. அதனால் ஒன்ஸ் தோஸ் எக்ஸிட் ரேம்ப்ஸ் ஃபினிஷ், நார்மலாக எப்படி லேன் மெர்ஜ் ஆகுதா இல்லை 3 லேனாக இருக்கா அப்படின்றது பார்ப்போம். ஏன்னா அங்கே 4 லேன் ஒரு லேன் மெர்ஜ் ஆகுது. ஓகே, we can take the rightmost lane. இங்கே ஆஸ்ட்ரியா வழியாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இட்டாலிக்கு போய் இட்டாலி வழியாக நம்ம ஃப்ரான்ஸுக்கு போய் தென் வி ஆர் லேன் எடுக்கணும். அதுக்கு நான் மிடில் லேன்லேயே மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். வலிக்கிட்டு போகுது ட்ரக்கு. ஸ்லோவே ஆக மாட்டேங்குது. இன்னும் நம்ம 5க்கெல்லாம் கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க எக்கானமி. இந்த மாதிரி இன்னும் நல்லா எவ்வளோ லாங்காக ட்ரைவ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு வந்து நம்ம எக்கானமி அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நல்லா ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டணும்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 600 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்து நம்ம 4.1 ஆவரேஜ் பண்ணிட்டோம். இன்னும் 1000 கிலோமீட்டர்ஸ்லாம் இன்னும் அப்படியே ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகிடும். 4.2, 4.3, 4.5 அப்படின்னு வந்துடும். ஸ்லோப்பு எஸ். இன்ஜின் பிரேக் ஆன் பண்ணுவோம். 81 போகக்கூடாது. 80 தான் ஸ்பீட் லிமிட்டு. மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகுது. ஆக்சிலரேட்டே பண்ணல இது வரைக்கும். எஸ், இன்க்ரீஸ் ஆகுது. 80 போச்சுன்னா மறுபடியும் ஆன் பண்ணுவோம். 75 ஆஃப் பண்ணுவோம் இன்ஜின் பிரேக்கை. பிரிட்ஜில் இருக்கும் ஏதாவது ஸ்பீட் லிமிட் இருக்கா? இல்லை. ஸோ இந்த மாதிரி எக்கானமியில் நம்ம ஓட்டணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஃபியூல் அடிக்காமல் நம்ம வந்து சேஃபாக நம்ம வந்து இந்த ஃபுல் டெலிவரியும் அடிக்கணும் அப்படின்னா ஸ்லோ பண்ணிக்கிறேன். இன்னும் எவ்வளோ ட்ரிப்பு ரிமைனிங்னு தெரியல. ஓகே, இங்கே பார்ப்போம். 120 லிட்டர்ஸில் 400 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கிறோம். 3.4 மெயின்டைன் ஆகுது இப்போ. ஸோ நம்ம வந்து 3 இருந்தாலே போதும். ஆனால் சேஃப்டிக்கு 4 ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட 600 லிட்டர்ஸ் இருக்குது. 2000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிடலாம். 4 எக்கானமி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா. ஸோ வித்தவுட் நீடிங் டு ஃபியூவல் யூ கேன் ஜஸ்ட் டூ ஒன் ஃபுல் ஸ்ட்ரெச்சு. இதுவும் இன்னும் இவக்கோ இன்னும் நம்ம டிஏஎஃப்லாம் இன்னும் ஓட்ட ஆரம்பிக்கல. அதிலலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்ஜினை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும். எவ்வளோக்கு இன்ஜின் ஜாஸ்தியாக வச்சுருக்கிறோமோ அவ்வளோக்கு ஃபியூல் கன்சம்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ த லோவர் அவர் இன்ஜின் த பெட்டர் வி வில் பை கன்சர்விங் அவர் ஃபியூவல்.
ஏன்னா அந்த எக்கோ டிரைவிங் ஒரு ஸ்கில் இருக்குதே ப்ரோ, அது என்ன ப்ரோ யூஸே ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் டெவலப் ஆகிறவங்களுக்கு வந்து இந்த எக்கோ டிரைவிங் ஸ்கில் வந்து இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் டு நவ் ஃபைனலி புட் ஒன் பாயிண்ட். ஏன்னா 2 விஷயம் பண்ணலாம். வந்து இந்த இப்போ தான் கொஞ்சம் லெவலப் ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நியூ பிளேயர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் இது, வெல்கமிங் ஃபீச்சர்னே சொல்லலாம். ஏன்னா அதில் வந்து அவங்களுக்கு வந்து பேசிக் ட்ரக் தான் இருக்கும், ரொம்ப நேரம் வந்து ஃபியூல் அடிக்க முடியாது, கையில் காசு இருக்காது, லோன் எடுத்திருப்பாங்க, இந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கும் நியூ பிளேயர்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா திஸ் கைண்ட் ஆஃப் ஃபீச்சர் இஸ் வெரி வெல்கம். ஏன்னா லெஃப்டில் ஃபயர் ட்ரக் வருது. ஃபியூவர் வேர்ஹர் ஜெர்மனிக்கு வந்துட்டோமா? இல்லையே, இட்டாலியில் தான் இருக்கும். இட்டாலியிலேயே ஃபியூவர் வேர்ஹர்னு சொல்லலாம். அதனால் ஸ்லோ பண்ணிட்டோம். ஃபயர் சர்வீஸ் எமர்ஜென்சி வெஹிக்கிள் போகுது அப்படின்றதுனால போட்டோம் அப்படின்னு நம்ம ஸ்லோ பண்ணிட்டோம். வி டிடன்ட் ஆக்சலரேட். ரியல் லைஃப்லேயும் அதாங்க பண்ணணும். சைரன் இருக்குதோ இல்லையோ ஆல்வேஸ் கிவ் வே. ஈல்டுன்னு வாங்க அதை. யூ ஆல்வேஸ் நீட் டு ஈல்ட் டு எமர்ஜென்சி வெஹிக்கிள்ஸ். எமர்ஜென்சியில் இருக்கோ இல்லையோ. Okay, we are back. Rat station. Stazione. Rast. Okay, Rastன்னு போட்டிருக்கிறோம். ராஸ்ட்னா ரெஸ்ட் போல் இட்டாலியனில். அதில் புதுசாக வார்த்தை கற்றுட்ருக்குறோம். ரைட் சைடில் எதுவும் வரலை, வெஹிக்கிள்ஸில் எதுவும் வரல, எனக்கு வார்னிங் கொடுக்கல எதுவும். கொலிஷன் வார்னிங் எதுவும் லைட்டு எரியல, அதனால் நான் பாட்டில் அப்படி ஜாயின் பண்ணிட்டேன் ரைட் லைனில். எக்ஸிட் எப்போவுமே பார்க்கணும். யூ ஷுட் ஆல்வேஸ் ஹாவ் யுவர் ஸ்ட்ரெயிட்டு தான் நினைக்கிறேன். கீப் லெஃப்ட்டுன்னு தான் சொன்னான். ஹிதாரி தான் லெஃப்ட்டுன்னு நினைக்கிறேன் ஜப்பானீஸில். அப்படியே நம்ம ஜிபிஎஸ் மூலயமா ஜப்பானீஸையும் கற்றுட்டுருலாம். ஜப்பானீஸ் ஸ்லோ பண்ணிப்போம். கார் மெர்ஜ் ஆகுது. இதற்கு என்ன பஸ் வருது, கோச் என்ன கோச் வருது, மெர்சிடிஸ் மாதிரி தெரியுது. நான் இன்னொன்று சொல்லியிருக்கிறாங்க, என்ன வந்து கோச்செல்லாம் வருதுன்றதெல்லாம் ஏஐயில் விட்டுருக்குறோம், நான் லைட்டாக அப்படியே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஃபுல் ஃபிடலிட்டியோட அப்டேட்டில் வரும், பட் ஏஐ வெஹிக்கிள்ஸ் வந்து லைட்டாக டீஸ் பண்ணுறதுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸ்பீட் லிமிட் ஆஃப் 80. Okay, we'll maintain the lane. ஷார்ப்பாக டேர்ன் வருது, ஸ்பீடை நோட்டீஸ் பண்ணிப்போம். 80 தான் போகணுமா இங்கே அப்படின்னு. ஏன்னா லுக்ஸ் லிட்டில் டு ஷார்ப். அந்த டேர்ன் மலையில் திரும்புது ஹைவே. ஸ்பீட் லிமிட் போட்டிருக்கிறான், மாறுதா? எதுவும் மாறின மாதிரி தெரியல, ஆனால் அவனும் ஸ்லோ பண்ணுறான். 80 தான். ஓகே, வி டர்ன். பயங்கரமாக ஸ்லோ பண்ணிட்டான் அந்த ரெனால்ட்டு, இன்னொரு ரெனால்ட்டு. நானே 60 ஸ்லோ போயிட்டு தான் அவன் என்னோட இன்னும் ஸ்லோ பண்ணிட்டான். இப்போ சம்திங் இஸ் ஹியர். இந்த என்னடா அது, ரோட்டுக்குள்ளே புஷ் இருக்கு. கொலிஷன் ஆகிடாது. கொலிஷன் ஆச்சுன்னா மொத்தமும் போச்சு. ஃபவுண்ட் த ஃபஸ்ட்டு பக்குன்னு நினைக்கிறேன்.
இது எந்த ரூட்டு? இது இட்டாலி பக்கத்தில் நினைக்கிறேன். இல்லை எனக்கு வந்திருக்கிற இது ஏதாவது கிளிச்சா இல்லை கீழே இங்கே ரீஒர்க் பண்ணதில் வந்து அவங்க மறந்துட்டாங்களா? அந்த ஒரு ட்ரீ மட்டும் புடச்சிக்கின்னு நிற்கிது. 79 விட்டுட்டு ரிலீஸ் பண்ணிடலாம் பெடலை. ஸ்டார்ட் ரோலிங். ஸ்பீடு கம்மியாகல அவ்வளோவா. ஓய் 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 ட்ரக்கு என்னடா பண்ணுற தம்பி? அறுபதில் ஓட்டிகிட்டு இருக்கிறான். ஸ்பீட் லிமிட் 70 போட்டாங்க. பிரேக் லைட்ஸ் எதுவுமே தெரியலையே, ஆனால் ஸ்லோவாக போயிட்டுருக்கான். என்ன ஸ்பீட் லிமிட்டு 70 தானே போட்டிருக்கான். ஏன்னா 60க்கும் கீழே போயிட்டுருக்கான். ஓகே, ஸ்பீட் லிமிட் ஹாஸ் பீன் இன்க்ரீஸ் டு 80. Station 800 meters. லைட்டாக பவர் கொடுத்து ஓட்டணும். ஓ, டோல் கவுட் வருது. ஸ்லோ டவுன் டு 70. பைப்பில் பயங்கரமாக ஸ்லோ பண்ணுறாப்புல. 60யா? ரைட்டில் போறியா? ஒன்று அப்படியே ஃபாலோ பண்ணுறான், அவ்வளோதான். ஏன்னா ட்ரக்குக்கு வந்து இங்கே ஆட்டோமேட்டிக் இது இருக்கும், ஸ்டாப் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நீட் டு ரோல் இட் இன் 25-30. டெலிபாஸ். முன்னாடி ஒரு ட்ரக்கு போகிறான், அவன் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கிறான் அப்படின்னா இன்னும் ஓவர்டேக் அடிக்கிறதுக்கு இப்போ பவர் மோடில் அடிக்கலாம். நம்ம வி டிரைவ் இன் பவர் மோட், வி கேன் ஈஸிலி ஓவர்டேக் ஹிம். நம்மளோட அவன் வேகமாக போயிட்டான், அதனால் அப்படி விட்டுடலாம். வெனிஸியா பக்கத்தில் வந்தோம். ட்ரியஸ்டேலேருந்து வெனிஸ் போகிற ரூட்டில் இருக்கிறோம்னு நினைக்கிறேன். ரைட் எடுக்கணும் இங்கே. இந்த ஹைவே எக்ஸிட் இங்கே ஒரு இது வருது. ரைட் எடுத்து ரைட்டில் போகணும். கிதாரியா இல்லை என்னது? விகியா நிகியா? ஸ்லோ பண்ணணும்னு நினைக்கிறேன். எஸ், ரைட்டாக ஸ்லோ பண்ணிப்போம். என்ன ஸ்பீட் லிமிட்டு? 80 தான் போட்டிருக்கான். என்ன எக்கானமியில் இருக்குன்னு பார்ப்போமா? 3.5 வந்துருச்சு. சூப்பர். we are above the limit, fuel limit. ஃபியூல் அடிக்காமலே நம்ம ஓட்டலாம். ஸ்பீட் லிமிட் ஆஃப் 80. ஃப்ரீயாக இருக்குது, லேன் மர்ச் பண்ணிக்கலாம் ஏர்லியாகவே. கடைசி நேரத்தில் திரும்ப முடியாதபடி போயிட வேணாம். கேஷுவலாக 80 மெயின்டைன் ஆகுது. 81 போச்சு அப்படின்னா போகல. ஓகே ஸ்லோ ஆயிடுச்சு. இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம பிரேக் அப்ளை பண்ணுவோம். $75 வந்த உடனே ஆக்சலரேட். fuel station வருது, but we don't need to fuel.
பிகாஸ் வி ஸ்டில் ஹேவ் 73% ஆஃப் ஃபியூவலுங்க. எவ்வளோ ஃபியூல் இது வரைக்கும் கன்சியூம் பண்ணியிருக்கோம் பார்ப்போமா? 180 லிட்டர்ஸில் 650 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கிறோம். வாட் அ மார்வலஸ் ஃபீட்டுங்க. இந்த மாதிரிலாம் நம்ம முன்னாடி ஓட்டினதே கிடையாது. ஜஸ்ட் 160 லிட்டர்ஸில் 700 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கிறோம். வாட் அ பியூட்டிஃபுல் சன்செட். நைட்டு ட்ரைவ் பண்ணலாமா? நைட்டும் ட்ரைவ் பண்ணலாம். அதில் தான் நல்லாயிருக்கும். ரூட்லாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த சீனிக்லாம் பார்க்க முடியாது. பட் அந்த கார்ஸ் ஸ்பீடு. முன்னாடி ஏதோ பிரேக் அடிக்கிறாங்க. டோல் பூத் வருது 1 கிலோமீட்டரில். நம்ம டிராஃபிக் ஜாம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. ட்ரக்குக்கு எங்கே போட்டிருக்கான்? கார்ட்டு டெலபாஸ் லெஃப்ட் ரெண்டுத்துலேயும் டெலபாஸ் இருக்கு. ஸ்பீட் லிமிட் போட்டானா 70. இனிமேல் ஃபுல்லாக இதாகிடும். ஸ்லோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நிறைய டிராஃபிக் இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம பவரில் ஆக்சலரேட் பண்ணுவோம். ரைட் லைன் இருக்கு. ரைட் லைன் எடுக்க முடியுமா? ஒரு கார் வருது. இங்கேருந்து ஜாயின் பண்ணியிருக்கா பாருங்க. ஆக்சலரேட் பண்ணுறா. ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். 4வது லேன்லேருந்து அப்படியே 2வது லேனுக்கு வரான். power a little and then accelerate to 77-78. அப்புறம் அப்படியே ஸ்லோவாக விட்டுறலாம் நம்ம. ஸோ இது வரைக்கும் கிலோமீட்டர்ஸ் ஓடிட்டோம். இன்னும் 750 கிலோமீட்டர்ஸ் பாக்கி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை 800 கிலோமீட்டர்ஸ் ஆவரேஜாக. அதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 200 லிட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம் இது வரைக்கும். வி ஹேவ் டிரைவ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ஓட்டின டிரைவ் வந்து அவ்வளோ எக்கானாமிக்கலாக ஓட்டியிருக்கிறோம். ஸோ ஆவரேஜ் ஆஃப் 64 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர். பட் இருந்தோம் எப்போவுமே 64 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா லோவர் கியர்ஸில் ஓட்டியிருக்கிறோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதுதான் இல்லை. ஏன்னா டிஜிட்டல் கேமராவில் பிரைட்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இல்லை இதில் எல்லாம் இது இந்த மாதிரி சென்சார்ஸ் வச்சுருக்கானா, லோ லைட் சென்சார்ஸ் வச்சுருக்கிறான் போல். நல்லா பிரைட்டாக தெரியுது ஸ்க்ரீனு. .7 வந்துருச்சு. ஒரு 4க்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க எக்கானமி, ஆவரேஜ் எக்கானமி. சும்மா வேறு லெவலில் போயிடும் அந்த ட்ரிப்பு. ஃபியூலே அடிக்க தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு 3 டெலிவரி அடிச்சுட்டே இருக்கலாம். வித்தவுட் நீடிங் டு ஃபியூவல் வி கேன் ஜஸ்ட் கீப் ஆன் டிரைவிங் ஃபார் டேஸ் டு கம். எக்ஸிட் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ லெஃப்ட் எடுக்கணும் இங்கே. லூஸு இண்டிகேட்டர் போட்டிருக்கிறான்ல, பாட்டில் அப்படியே வராமல் பாருங்க. ஓ, இதுவும் திரும்ப தேவையில்லையா? அப்போ ரைட் லைனே எடுப்போம்.
சில தடவை காமெடி பண்ணுவான் நிறையா, அந்த பயமுத்துவான். ஓகே, அனதர் டோல்கேட் இஸ் கம்மிங். அதில் ஐ திங்க் ரைட் சைடு தான் வந்து இது இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் ஸ்லோயிங் டவுன். இங்கே தான் இருக்குது. பவரில் ஓட்ட வேணாம், நார்மலாகவே ஓட்டுவோம். இங்கே எக்ஸிட் இருக்குன்றான். திங்க் இட்டாலியன் ஹைவேஸ் வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸிட் ரேம்ப்ஸ் கொடுத்துருப்பாங்க ஹைவேயில். கொஞ்சம் ஜெர்மனி பக்கம் தான் கொஞ்சம் அந்த இதெல்லாம் இருக்கும், லேன்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதெல்லாம் அங்கே தான் இருக்கும். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா உனக்கு ஒரு லேனு, இவனுக்கு ஒரு லேனு, இவனுக்கு ஒரு லேனுன்னு 4-5 லேன் போட்டிருக்கோம். 5 லேன் ஹைவே, 6 லேன் ஹைவேன்னு நிறைய இருக்கும் இங்கே. லைன் சேஞ்ச் பண்ணுறா, அவன் லைன் சேஞ்ச் பண்ணுவானே, லைன் சேஞ்ச் பண்ணாமல் ஓட்டிகிட்டு இருக்கிறான். அதான் மெர்ஜ் ஆகிட்டான், லேட்டாக மெர்ஜ் ஆகிருக்கான். கரெக்டாக 80ல் டாட் ஆன் த டாட் கரெக்டாக பெடல் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அப்படியே ரோல் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக 4 எக்கானமிக்கு வந்துடுவோம். Maintain. இட்டாலியன் போலீஸ் வண்டி இங்கே போகுது பாருங்க, கருப்பு கலரில் போகுது. கார்தா தி போலீசியா இத்தாலியா அப்படின்னு அங்கே இருக்கும். ஐ திங்க் லெஃப்ட் மிடில் லைன் எடுக்கணும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஜிபிஎஸ்ல எதுவும் வார்னிங் வரல. அதான் எக்ஸ்ட்ரா எக்ஸிட் ரேம்ப் கொடுத்துருக்குறான் பாருங்க. அதான் இட்டாலியில் இருக்கிற ஹைவேலாம் சும்மா கும்முன்னு இருக்கும். ஆயில் டேங்கர் அடிச்சு வேகமாக போகிறான். ரைட்டில் எதுவும் வெஹிக்கிள்லாம் வரல, ரைட் லைன் எடுத்துட்டாங்க. ஸ்லோப் மாதிரி வருது. எப் இன்க்ரீஸ் ஆகுது ஸ்பீடு. ஸ்ட்ரீட்டாக போனோம். 80 போச்சுன்னா ஸ்லோ பண்ணிடலாம். எக்ஸிட் ரேம்ப் கொடுத்துருக்கானா? கொடுத்துருக்கான்.
பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்குதுங்க. பட் we don't need பெட்ரோலுங்க. filling station nearby can be used to refuel your vehicle அப்படின்றான். ஆனால் நம்மக்கிட்ட இன்னும் 69% ரிமைனிங் இருக்கு ஃபியூவல். நைஸ் அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, எஸ் 65% இருக்கு. இன்னும் ரிசர்வில் 4% இருக்கு கொஞ்சம் ஓட்டுறதுக்கு எமர்ஜென்சிக்கு அப்படின்னு. ஓய், இதை அடித்தேன் நான், இல்லையே லேக் ஆகுது. இப்போ 60% ஃபியூல் வந்தோடனே ரீஃபில் பண்ண சொல்லிட்டுதான். அதெல்லாம் தேவையே இல்லை. வி டோன்ட் நீட் எனிதிங். மெர்ஜ் ஆகுது லேனு. இந்த லேனில் யாரும் இல்லை. நிறையா டிராஃபிக் பின்னாடி இருக்குது, கார் டிராஃபிக். என்ன ஸ்பீட் லிமிட்னு பார்ப்போம். 80. என்ன எக்கனாமியில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். எவ்வளோ ஸ்டாட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்ன 3.4ஆ? 3.6. ஓகே, 3.6. 250 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூவலில் 1000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கிறோம் ஆல்மோஸ்ட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் 4 எக்கானமிக்கு வந்துட்டோம். அப்படியே உருட்டணும்னு வச்சுக்கோங்க, இன்னொரு 80 கிலோமீட்டர் அப்படியே எப்படியாவது உருட்டிட்டோன்னு வச்சுக்கோங்க, எக்கானமி 4க்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. சும்மா வேறு லெவலில் இருக்கும். பயங்கரமாக வந்து நம்ம அப்படியே போயிட்டே இருக்கலாம். ட்ரக் நெவர் கோஸ் ஆன் லோ ஃபியூவல் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 3.7 வந்துருச்சு. ஸோ வில் அகெயின் லெட் த ட்ரக் ரோல். 250 லிட்டர்ஸ் ஃபியூல் யூஸ் பண்ணிட்டோம். 70 கிலோமீட்டர்ஸ் உருட்ட முடியுமா வித்தவுட் ஈவன்? ஐ டோன்ட் திங்க் ஸோ. இல்லைங்க, ரொம்ப கஷ்டம். இப்போ அடுத்ததில் ட்ரை பண்ணுவோம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச அடுத்ததில் வருமானம் எனக்கு தெரில. இப்போ அடுத்து என்ன இருக்குது? 250ஆ? அடுத்து 300 லிட்டர்ஸ். 300 லிட்டர்ஸில் 1200 கிலோமீட்டர்ஸ் ஓட்ட முடியுமான்னு பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 900 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கிறோம். 950 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கிறோம் 253 லிட்டர்ஸில். ஸோ அடுத்த ஒரு 50 லிட்டர்ஸில் இஃப் வி புஷ் அனதர் 300 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, 300 இல்லை 200 கிலோமீட்டர்ஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம எக்கானமி வந்து பயங்கரமாக வந்துடும். ஐ திங்க் ஐ ஷுட் நாட் ஹவ் டேக்கன் திஸ் ரைட், பட் பார்ப்போம். ஹை பீமாக போடு. எக்ஸ்ட்ரா ரேம்ப் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா யாருமே வந்து இல்லை, எக்ஸ்ட்ரா ரேம்ப் இருக்கு. சேட்டை பார்த்தீங்க விட்டேன் நான். சர்வீஸ் எமர்ஜென்சி சர்வீஸ் நின்று போயிட்டேன். டோல்கேட் வருது. எலிஃபென்ட் ரேஸ். லெஃப்ட் சைட் லேன்ஸில் தான் வந்து இது இருக்குது. ஸோ we need to take the middle lane at the very least. ஸோ அப்படியே மிடில் லேனை ஃபாலோ பண்ணுவோம். இங்கே அப்படியே ஆட்டோ பாஸ் இருக்கு. ரைட்டில் எல்லோரும் நின்றுட்டு வருவாங்க, நம்ம உட்காந்துட்டு வரோம். பிகாஸ் ஆஃப் மிடில் லைன் மெயின்டைன் பண்ணுமா, ரைட் லைன் போகலாமா? ரைட்டில் ஒரு வெஹிக்கிள் இருக்குது, இப்போ போகலாம். பின்னாடி ஒரு வண்டி தூரத்தில் வருது, பட் யூ வில் என்டர் இட் குவிக்லி. ஓகே
நம்ம விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சுப்போம். நம்ம இன்னும் எப்படி நம்ம இன்னும் 30 லிட்டர்ஸில் we need to do 219 கிலோமீட்டர்ஸ் 11 கிலோமீட்டர்ஸுங்க. 30 லிட்டர்ஸில் 211 கிலோமீட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டம். எப்படி பண்ணுறதுனே தெரில. வில் ட்ரை. 30 liters of fuel we need to drive 200 kilometers அப்படின்றது கொஞ்சம் little bit difficult. ஸ்லோப்பாக இருக்கு. slow it down a little to 81 and then ஜூரிக்கு ஒரு எக்ஸிட் வருது. இட்டாலியன் ஆட்டோ ரூட். அப்படியே 70 வர வரைக்கும் ரோல் பண்ண விடுவோம். போகிற வரைக்கும் ட்ரக்கு போகட்டும். த மோர் வி சேவ் ஃபியூவல் த பெட்டர் அவர் எக்கானமி ரேட்டிங் வில் பி. 71 we will accelerate. ரைட்டில் ஒரு கார் வருதுன்னு நினைக்கிறேன். எஸ், ஒரு கார் இருக்குது. மெர்ஜ் இருக்கா அவனுங்களுக்கு. ஸ்லோ பண்ணி ஆகணும். எஸ், அவன் ஸ்லோ பண்ணிட்டான் தான் நினைக்கிறேன். ஸ்லோ பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் ஓவர்டேக் அடிக்கிறானுங்க எல்லாரும். ரைட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ரைட் எடுக்கணும். ஸோ வி நீட் டு டூ அ 40 kph turn there. 右の出口です。ஸ்பீட் லிமிட் 40 தான் போட்டிருக்கான். ரொம்ப வேகமாக இன்க்ரீஸ் ஆகுது. அன்கண்ட்ரோலபிளாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, ஒரு ஹைவேலேருந்து இன்னொரு ஹைவே கனெக்ட் ஆகிருக்கும். என்ன எக்கானமியில் இருக்குது? ஓகே, 275ல 1050 கிலோமீட்டர்ஸ் வந்துருக்கும். நாட் பேட். 25ல ஆல்மோஸ்ட் 75 கிலோமீட்டர்ஸ் வந்துருக்கும். 25 லிட்டர்ஸில் 75 கிலோமீட்டர்ஸ் வந்துருக்கும். நான் எக்கனாமி 3ல் இருக்குது. எக்கனாமி 4ல் இருக்கணும் நம்மளுக்கு. இப்போ தான் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா we can drive a lot. இருங்க, கண்ட்ரி ரோடாக இருக்குது. ஜிபிஎஸ் சரியாக போட்டுப்போம். ஸ்பீட் லிமிட்டை பார்த்துப்போம். 70 போட்டிருக்கோம். ஷார்ப் ரைட் வருது. வண்டி வருது டேர்ன் ஆகுறதுக்கு. ஆனால் ஹீ நீட்ஸ் டு ஸ்டாப் பிகாஸ் ஹீ இஸ் டர்னிங். பட் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தான் போயிட்டுருக்கோம். ஆல்ரைட், ஃப்ரான்ஸ்குள்ளே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அதனால தாங்க இந்த கண்ட்ரி ரோட்ஸ் வந்திருக்கு. லொம்பார்டியில் இருக்கோம் நம்ம. லொடுக்கு லொம்பார்டியான்னு வாங்க. இந்த லொம்பார்டி இங்கே தான் வந்தது. லொம்பார்ட் அப்படின்ற ஒரு ரீஜனில் இருந்து. ஸ்லோ பண்ணிப்போம். ஸ்லோப்பில் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஸ்பீடு. நான் ஓவர்டேக்கிங் ஜோன் வந்திருக்கு.
நைட் டைமில் எதிர்க்கிற ஒரு வண்டியில் நம்ம ஹைவே அப்படி டிமிட் அடிச்சோன்னு வச்சுக்கோங்க, அவனும் திருப்பி அடிப்பான். ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால அவன் அடிக்க முடியல. ரொம்ப ஸ்பீடாக போகுது. ஸ்லோ பண்ணிப்போம். ஸ்லோ பண்ண முடியல. ஷார்ப்பாக கண்ட்ரி ரோட்ஸ் வருது எதுக்கும். எஸ், ஸ்லோ டவுன் லிட்டில் பிட் ஹார்ட். பின்னாடி மூவிங் டிராஃபிக் நிறைய இருக்குது. நம்ம ட்ரக்குக்கு பின்னாடி கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு 2 வண்டி இருக்குது. இந்த வேனும் இன்னொரு ட்ரக்கும் இருக்குது. லெஃப்ட் எடுக்கணும். ஸ்லோ பண்ணு, ஸ்லோ பண்ணு, ஸ்லோ பண்ணு, ஸ்லோ பண்ணு, ஸ்லோ பண்ணனால ஸ்லோ பண்ண முடியும். Risky turn, but we turned. யாரையும் இடிக்கலன்னு நினைக்கிறேன். யாரையும் இடிக்கல. க்ளீனாக மர்ஜ் பண்ணிட்டோம். ஏதோ ஒரு ஊருக்கு பக்கத்தில் வந்துருக்குறோம். ஸோ ஐ திங்க் ஸ்பீட் லிமிட் 50 இருக்கும்னு நினைக்கிறேங்க. 17 போட்டிருக்கிறான், ஆனால் அந்த ஊர் வந்த உடனே 50 போட்டுருவான். ஸோ வாட் வில் டூ இஸ் இன்னும் 70 தான் போட்டிருக்கான். சேஃபாக ட்ரைவ் பண்ணுவோம். அதாவது ஒரு ஊர் பக்கத்தில் வந்துட்டுருக்குறோம். ஊருக்குள்ளே வழியாக போகிறோமா இல்லை எப்படி போகிறோன்னு தெரியலை. ஸ்ட்ரெயிட்டாக போகணுமா லெஃப்ட் எடுக்கணுமா? ஓகே, கொஞ்சம் பெரிய ரோடு மாதிரி வந்துருக்குது, ஹைவே மாதிரி வந்துருக்குது. ஓ, முகத்தில் ஷைன் ஆன மாதிரி ஒரு ஃபீலு. அடிச்சு நோத்திட்டு போகிறான் பாருங்க பால் வண்டிக்காரன். உங்களுக்கு என்ன ஸ்பீட் லிமிட்? 80 தான். ஓ, இன்னும் இட்டாலியில் தான் இருக்குமா? ஓகே, நான் இதில் இருந்தேன், ஃப்ரான்ஸுக்கு வந்தேன்னு நினச்சேன் அந்த கண்ட்ரி ரோட்டை ஓட்டினதை பார்த்து. We are still in Italy. We will just keep going straight. We don't need to go anywhere. இருங்க, இங்கே பார்ப்போம். 300 லிட்டர்ஸ் வந்துருச்சு. இல்லைங்க, அடிக்கலைங்க. 3.7 தான் மெயின்டைன் ஆகுது. 4.1 அடிக்கலாங்க. அது மிஸ் ஆயிடுச்சுன்னே தெரில. இந்த மாதிரி அப்படியே உருட்டிட்டு போயிட்டே இருக்கணும். 81ல் விட்டுட்டு ஒரு ஹார்ட் ரைட் எடுக்கணுமா? ஹார்டா சாஃப்டா? மீடியம் சாஃப்ட் மாதிரி தெரியுது. 70ல் வைப்போம் அதை, இந்த டர்னை. ஏன்னா அது இன்னொரு ஹைவேல கனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் பார்டருக்கு போகிறனால எனக்கு தெரிஞ்சு டோல்கேட்டும் வரும். ஸோ வி வில் சி. டர்ன் மேலே ஏறி போதா இல்லை கீழே இறங்கி போதான்னு பார்ப்போம். Okay, we need to slow down. டோல் பூத் வருது. ஓகே, ரைட் மோஸ்ட் லைன்ஸ் தான் வந்து ஆட்டோ பாஸு. Start slowing from here.
அப்படியே ஓட்டிக்கிட்டு நம்ம we can merge into the rightmost lane unless there is someone on the right side. I don't think anyone is on the right side. Left side mirror clear. Okay, lane merge successful. Speed limit என்ன 80 80. டைம் என்ன விடிகாத்தால 4:30 ஆயிடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விடிய போகுது. சன்லைட்டே வந்துடும். The question is, can we deliver it within noon time? Noon timeக்குள்ளே 11 o'clock 12 o'clock குள்ளே டெலிவர் பண்ணிட முடியுமா அப்படின்னு பார்ப்போம். இன்னொரு 500 கிலோமீட்டர்ஸோ இன்னொரு 400 கிலோமீட்டர்ஸை கவர் பண்ணுறதுக்கு இருக்குது. பார்ப்போங்க. நம்ம ரூட் அட்வைசரில் 1200 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டோம். இன்னும் 300 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. 300 லிட்டர்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் மொத்தமாகவே. ஆல்மோஸ்ட் அந்த 4 எக்கானமி ரீச் பண்ண வந்துட்டுருக்குறோம் நம்ம. சூப்பர். அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் இந்த டிரைவிங்கை. ஃபியூல் அடிக்கவே தேவையில்லைன்னு ஆகிடும். ரொம்ப ஓவர் ஸ்பீட் ஆகுது. ஸ்லோ பண்ண ஆரம்பிப்போம். ஸ்லோ ஆகுது. அப்படியே ரோல் பண்ண விடுவோம். இப்படி ஓட்டணும்னு வச்சுக்கோங்க, வேறு லெவலில் we can மெயின்டைன் எக்கானமி. அண்ட் வேரண்டாரும் கம்மியாக தான் இருக்கும். இன்ஜினுக்கு ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பேன். எல்லோரும் பிரேக் அடிக்கிறாங்க. டோல்கேட் வருதுன்னு நினைக்கிறேன். எப் செக் பாயிண்ட் வருதுன்னு நினைக்கிறேன். ட்ரக்கு முன்னாடி இருக்குது. வில் ஸ்லோ டவுன். நம்ம காருக்கு அந்த பக்கம், ட்ரக்குக்கு இந்த பக்கம் போட்டிருக்கிறோம். இதில் இது கேட் போட்டிருக்கானா? அதுவும் போகலான்னு நினச்சேன், பட் போக முடியல. ஓ, ஃபுல்லாக எல்லாம் நின்றுட்டு தான் போகணுமா? இது ரீவொர்க் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். இது அந்த பார்டர் செக் போஸ்ட். இது முன்னாடி வந்து ரைட் சைடில் வந்து நீங்கள் அப்படியே அடிச்சு நவுத்திட்டு போகலாம். ஓப்பன் டோலாக இருந்தது. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஃப்ரான்ஸ் பக்கத்தில் இருக்கிற டோல்கேட் ரீவொர்க் பண்ணியிருக்கிறான். ஸோ இந்த மாதிரி இருக்குது. டனல் பாருங்கள், இந்த ஒரு டனல் ஒன்று இருக்குது. சூப்பர் டனல் இது. ஸ்பீட் லிமிட் என்ன? 80. ஓகே. சில தடவை 70 கூட இருக்கும் டனலில். நல்லா ஆக்சலரேட் ஆகுது. டோல்கேட்டா? ஸ்லோ டவுன்.
ட்ரக் இங்கே, ட்ரக் ரைட் சைடில் இருக்கு. You might need to do some hard braking. நான் ஃபுல்லாக ஸ்டாப் அண்ட் கோவாக இருக்கு. எப்படி திருப்புறான் பாருங்க அந்த ட்ரக்கு. பா பயங்கரமாக திருப்புறான். உள்ள வயிற்சி அப்படியே உள்ள போகிறான். என்ட்ரிங் த லேன் வெரி குவிக்லி. இப்படி கிராஜுவலாக இப்படி மேரேஜ் பண்ணலாம். Yes, we are in France. We are especially in southern France. இன்னொரு 150 kilometers தான். ட்ரிப்பில் ரூட் அட்வைசரில் போய் பார்க்குறேன் நான். 1287 வந்துருச்சு. இன்னும் 230 நோ தான் ரிமைனிங் கிலோமீட்டர்ஸ். நம்ம இந்த ஹைவே எக்ஸிட் எடுக்கிறோம் அப்படின்னா அங்கே நம்ம ஆன் பண்ணிக்கலாம் நம்ம ஹட்டை. Until then we will drive with no HUD. Hello Blade Runner, welcome to the stream. Yeah, this is the new update in Eurotruck, and brother, I am absolutely in love with this new features and everything, because like currently I am doing a run from Budapest in Hungary to Saint Alban in France, in southern France near Lyon or somewhere like that. Right, speed limit paapom 70 slow pannipom. Like the entire journey distance is this job's journey length is 1535 or 1585, I don't know. Speed limit 90. Okay, we can go 90, guys. So 12th gear la polam po will be driving even more economical. But yeah, what I meant to say was holy shit, the acceleration. I mean, we're driving in a slope, so it's better to slow down. But yeah, I did a earlier delivery from Munich in southern Germany to Hungary in Budapest in Hungary. So that was the previous that was a 680 kilometers ride, and now hello Aero car, you also welcome to the chat, welcome to the chat, welcome boys. Truck looks Indian with all the decorations. Yeah, the decorations made it look Indian, but it's a La France truck. It's a Renault. It's a Renault T. Let me drop that windows for the engine sound. But yeah, the speed limit is 80, I think. And so what I meant to say is, like, currently I'm doing a 1500 kilometer job, and then previously I did a 680 kilometer job. Like, just put it to 600 and okay, overspeeding in this. Turn on the engine brake. Oh shit. I would have collided into that bus. Oh, I missed a turn. Shit. I missed a turn. I think I should have exited to the right. Let me check in the map. Yeah. Yes.
Bro, I don't want to. Oh my god. I don't want to go all the way to Geneva to. Dude, I need to go through the toll gate and the checkpost twice, man. Arre yaar. Valentine's Day deliveries. Yeah. Dude, I should have taken this thing properly. Yeah, I will keep this. But yeah, what I meant is, I have not filled my truck with fuel in the last 2000. Like, okay, let me just bring up this screen here. Look at the trip details. For 1382 kilometers of distance traveled, I have only consumed 373 liters of fuel. Like currently averaging a 3.7 kilometer per liter of fuel. And I think on my truck I still have 58% of fuel left. Reverse skills. No, not reverse skills. Economy, fuel economy, driving like real life. Ah, fuck. I missed that turn. Now I need to drive an extra 50 kilometers up and down. Okay, heavy vehicles are here. Is it a full stop and go? Yeah, it is. Like they updated the sounds and everything. Like, look at that. Trucks feel. Wait, what happened to the gate? Why is it not lifting up? Okay, now it's lifting up. Wait, has it lifted already? Okay. I did not notice. And I am not even using any of the, what is that, any of the third person camera to reverse or anything. I'm just using the mirrors, the digital mirrors here to reverse and everything. And then the main important thing they brought is there is now two controls, throttle steps. So this is the normal throttle step now, which applies 60% throttle. Okay, it will slowly increase. And there is another this thing where if I drive and then I press the, this is the extended speed. You see that extra. Okay, I think I might need to apply my air brake. Border check happening. Yeah, truck sounds very realistic. Like with the braking and everything. And like all that hydraulics, like that, those sounds. All those sounds, and not just that, they also brought in the realistic camber and the suspension feature, so now it feels more like truck. So now there is incentive to drive Renault, Iveco, DAF and everything. So like this weekend I will be driving Renault. Next week I will be switching to a DAF or a Iveco. Like it feels like the truck, like what I generally see in our Ashok Leyland truck sounds. Okay, I need to take a right and a right and a left and a left.
And the truck's engine sounds and exhaust sounds and all the hydraulic sounds, everything, man. Now it's 左車線です。その後、左方向です。 look at that. Look at those engine sounds 左 on 方向 climbing. です。 I need to take another left そ here. の後、左方向です。左方向です。 I dropped from 3.7 to 3.6 because of driving in lower gears. Back to the checkpost. Traffic. So realistic that I also got stuck in traffic, lol, yeah. Yeah, they happen sometimes. I mean, I can increase the traffic through the console commands here if I want. I think I might need to use air brakes. Yeah, definitely. A little bit, not entirely. The checkpost security people will be like, wait a minute. I just saw you on the other side of the checkpost. Yeah, what I meant to say is like now there is little incentive to drive like the 770 horsepower Scanias or Volvos or 650 horsepower Mercedes or anything like that. Like now it's the age of 480 horsepower workhorses. Like look at those, look at that cabin shake and the slowing down. They should try making ETS 3. Don't give them ideas, man. I mean, I think they will definitely do that. But, like, we still have 2 more updates to go, which are major, like, quality of life. Like, this update is this truck throttle and the truck feel, the physics, the suspension, the weight, and the throttle, the power, and everything. Like now I'm driving on normal mode, eco mode. So if I do this, you see the difference in the engine sound. This feels more loud, but this will drink a lot of fuel. I think for trucks it was there. This game is too old. That is true. I mean, see, one thing I will give it to the developers of this game is they did not jump on, to Unreal or other stuff like, or the updation of graphics and making old cards redundant, unlike most of the other contemporary games. They stuck with the old engine, they stuck with the old textures, they just polished it a little bit. Can I take the left lane? There's one white color Jeep coming in. So this is the normal power mode, and now this is the advanced power mode. Much more pronounced in the throttle difference. Acceleration, look at that acceleration difference. And this is on a 480 horsepower engine. Yeah, but as I was saying,
The main reason I would believe, and I would also like congratulate these developers to stick with old engine and old graphics support, is they know their player base. They know that their player base is majority consist of players who play on config that is primarily like standards of government laptop. So and very few actually run because they try to do that. They try to upscale their game and they try to expand into the American market. And when that failure happened there, they immediately pulled back. We can always get better. I mean, that is true. But like they can make an entirely new game. That's what I'm saying. They can make a ETS 3. Let them make a ETS 3, make it with better graphics, import everything from here to there, archive at AAA price. I have no problems with that. But yeah, like they are literally milking too. The main reason they are able to make so much money, better than all the other games which have increased in graphics, is the hardware. Not everybody has the same hardware. So you want to make sure a government laptop is able to run 60 FPS in 720p resolution in a 50% downscaled scaling, texture scaling. That's how you will make that guy purchase map DLCs and everything. But they need to make money. We demand more from the section 2. Hey, they are making a lot of money, man. They opened and went transparent on this. They said, we have made a lot of money. Thank you for your lovely support for the last 2 years. And they promised, they openly said, in the upcoming 3 updates, including this one, so 1.58, 1.59 and 1.60, they said they are going to focus inwards. So previously they were focused outwards, like they were expanding their game, like they were expanding their map. They were focused on map expansions basically. So now they said we are going to stop with the map expansion. We have completed the Europe project. Now we are going to focus inwards. So that's the first step. Like all the lovely jubbly old trucks got the love and the updates. Now there is even more reason to drive the old Renault Premier or the Renault that racing liveries one. What's the speed limit? 80. Why is this guy doing elephant race with me in 70? Oh, that's the reason. Where is the truck? Okay, right side, I think. Yeah, they will start, man. They will start, but before they do that, they will see. This is one of the very few game developers which I have seen, on that redemption arc, or like kind of like a good guy arc, the alternate reality where one game publisher is actually listening to the community and like stuff like that. Those kind of like positive, but better realities. 右車線です。 Positive 右 realities. の出口です。 Do I need to? Okay, I need to. 右の出口です。 What's the speed limit? I'm gonna maintain 70 here. 直 80. 進です。 I might need to slow down. 右車線です。 They will do that. They will do that.
左車線です。 Even though trucks look modern in the interior or the amount of gadgets that are lying in front of me, like now this game feels more like sim instead of an arcade sim. Speed limit 90. Okay. But I think I'm almost there. Yeah, 94 kilometers. In some micro stutters. Yeah, 90 is the speed limit. But we may need to slow down here for this highway exit. So probably I think I need to stay left, I think. 左車線です。その後、 Hidari, 右 yeah. 方向です。 Yeah, Hidari is left. 右方向です。 Then here, right? They reworked a lot of like intersections, maps and everything. And this is a very funny what is it delivery that I'm doing, because I'm delivering Valentine gifts to a nuclear power plant in France from Hungary. I'm not sure what the Valentine gift means here. 右の出口です。右の出口です。 Look at this absolutely beautiful economy that I'm pulling. Just let me turn this off. In just 456 liters of fuel, I managed to drive 1666 kilometers. That is majorly because of that one detour we did extra. Like now I can do like ロータリー1番目の出口です。出口です。 with that amount of money I would be on Fast and Furious shit. But yeah, look, I have like millions of money in this game, in this account, like in this tracking account. But like that does not like I have driven like a Need for Speed maniac. But like now I don't want to do that. Like now I want to play it properly, like how
an actual like truck is driven. If I drive it like a car, it will feel like I'm driving like a car, and that's what's happened. And then I later realized that I was the problem because I was treating it like a car, and so it will perform like a car. Now I drive like a truck, and now it starts to give that feeling like a truck. I mean, it was already doing that on one part. Oh, speed breaker. Welcome to France. Speed breaker. Saint Alban to Rome. Right after this delivery, I will be closing down my stream also. Can I increase my suspension while on the move? Why is there a tram line in a nuclear power plant in France? Ooh, I can. Let me reset the suspension. I can increase my truck's suspension or adjust my truck suspension. I can increase and decrease also, like the height. That is useful if I'm driving in like quarry or like places like that where I don't want my trailer to hit stuck on the. Yep, we are in Nucleon, a nuclear power plant. Okay, where? Here. Let's do that. Okay, let's see. Yeah, we'll go to the left and then we'll do a reverse from there. Try coming here in online server. I mean, you mean in Truckers MP? I don't think there would be anyone here. Okay, how the... I need to do this to... to make sure I'm reversing in the right slot. Yep, perfect. More left, I think. Oh, two. Swing it around. I think I have damaged the trailer. No, a little bit, yeah. Maybe I'm... No, yeah, I'm hitting on the wall. What have you been doing lately? I don't know. It's been a long time since I spoke with you, man. I can't even take a guess. You have become a mysterious man in our eyes. Have been arguing. Yeah, that is true. That is true. Our Indian cuisine is like very high in starch. No, not starch. Now, in recent days, starch, but mostly carbohydrates. And sucrose, a lot of sucrose. And fats.
more. Swing it around. Am I even reversing in the right slot? Yeah, I am. Okay. I just need to straighten the trailer a little bit. Yeah, it's a little bit like slanted, but it's okay. At least we are in the right bay now. Yeah, we no, it's not about mothers or like parents or anything. Like we Indians generally are like, we take random medicines which are prescribed by doctors, but like we don't do that. Okay, now I can look in this mirror itself. All right, that's delivery done. Yep. For driving, look at this. For driving 1700 kilometers, I only drank 466 liters of fuel. Holy shoot. This is like some next level economic driving. I want to take a screenshot. Alright, let's finish up this job. But like, we Indians have to change a lot of things, man. Like, the awareness is slowly coming out. Go nuclear. Yeah, this is another rare achievement. Right, that's a lot of XP. We almost leveled up. Okay, what I'm gonna do, I'm gonna set GPS to the nearest service. I don't think there is a... Let me see. Yeah, there is no... there is not even a resting spot here, man. Yeah, I guess I need to go here. So let's go here. We'll refuel and then we'll rest there in that rest stop. And then we will take a break for now. We'll lift my axle wheel, attack wheel, so I don't need to use that wheel. 右方向です。この先、左方向です。左方向です。Wait, I'm looking in your chat and driving here. Let me read your message. In my college life of 3 years, I found out how stupid and most illogical we Indians. Yeah, I would agree. I mean, I would agree. The reality is, yeah, the North Indians are more arrogant and stubborn. Like, that's partly due to their ways of living, and they refuse to change and convert their way of life and anything. Like, let's get the code words. What I'm meaning. That's the major part, and the other problem also arises from that. Like, people have become less liberal, and like a little bit of liberal and little bit of open-mindedness is. Oh, speed breaker. We need that. The other parts are like immediately, like especially I would say the most liberal state in India would be Northeast, West Bengal, Southern Karnataka, especially Bengaluru area, Mysore area, and Kerala, some parts of TN. Not every part of TN, and some parts of Andhra too, like developed areas of Andhra, like Visakhapatnam,
Hyderabad, I think. But like, if you go to the much rural areas and everything, like they are still very stubborn and like stick to the old ways kind of thing. But like a lot of those instructions or the quote unquote guidelines of way of life are also polluted in many ways, like by a lot of external elements and like a lot of anti-national elements. We don't want to much go into that topic. It will become too political and like too controversial or like too tinfoil theoretical. So let's not go much into that, but like we'll just skim on the topics and like acknowledge that we were blinded to just the guidelines and we did not see, and like we did not question their purpose or we did not question their outcomes. Like imagine in a long term it was necessary for a certain period of time, but right now I think we need to take a lot of care into like I have like we are only talking about like nutritional hygiene, right? This is only nutritional hygiene, like not even going into the diet or cuisine or anything, just the nutritional hygiene part. Then comes the physical hygiene, and then comes like hygiene as in like the fitness and like what fitness actually means. Like if a person is having like a fucking like sculpted steps, does it mean he's physically fit? No. Like physical fitness means something else. And then like we need to also cover up the topics on the mental health. That comes another huge topic which we have not even like started like it's slowly coming. Like I see a lot of like YouTubers and like people making awareness videos and everything, people with influencers, especially the younger audience and everything. They are making a change, they are bringing a change, like asking the questions, like so compared to the earlier situations or circumstances, it's looking on a brighter side because like people have started to question. People are following, people are not following, that is secondary. People are following the rules, people are not following the rules, that is secondary. Like people are starting to question things like, why is this thing exist? Like why are we doing this? Why are we doing that? Like, people have started to question. So right, I will actually reset the trip. Switch off. Take a rest. So we'll do a save. We'll do another sleep. So it will become a daytime. Early morning, 8 o'clock. But yeah, don't worry much. Just get into a job. Fulfill whatever you want to. Like kind of like health, lifestyle you want to have for yourself. The most important thing is like you cannot expect others to follow. Just keep, as Bhagavan Krishna says in the Gita, just keep saying, don't enforce, but suggest, keep suggesting to people, keep recommending to people. This is this. Try to share the knowledge with them, try to reason with them. Like
keep debating with them, see whether they are changing. You do that part. How do I even support my health style when I don't even earn? That is a true concern. That's the sacrifice everyone have to make, man. Like until you get into the workforce per se. Yeah. It will be the case. Okay, let me just turn off this music. Right then. Just a year more and I can live. Well, yeah, that is true. 20 years of young age is restricted in many ways. In both, it gives advantage and disadvantage. I will agree on that. It's necessarily not restrictive in negative means. Like it is restricted. The lifestyle choices, freedom is restricted, but at the very same time, your there is advantages to it and uses to it, merits to it, and demerits to it. So I guess that's that. But yeah, that will be it, man. It's getting late for me here. I will take a break. I have been streaming this for a lot of time, right from 6, 7, 7:30 to be precise. And I will take a break now. It's been a pleasure speaking with you, man. Uh, uh, so it was good to catch up with you. I'll take a break now. I'll see you tomorrow or in the weekends. Like, I will see if the Truckers MP gets updated. We will do a Truckers MP kind of like a stream. If not, then we will continue on with the single player, like with all the AI traffic and everything. We'll see. This will be it for today. Thank you so much for dropping by, and thank you so much for showing all the supports in the chat and everything. I'll see you guys tomorrow. See ya. Tata.